அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடலுக்காக யூஆர் கலாம் மாஸ்டர் யூடியூப் நிறுவனத்தாருக்கு நன்றி. மிகவும் அருமையான ஒரு தேவையான நீர் விழிப்புணர்வு பாடல். சித்திரையில் கத்திரியின் தாக்கம், மேகம் நீர் பொழியாதா, மனதினிலே ஏக்கம், ஐப்பசியில் அப்படியே தலைகீழ் திருப்பம், கார்முகிலின் கண்ணீர் நிற்காதா, வீடு வந்த விருந்தாளியை விரட்ட முடியா வருத்தம், ஏறுழுத நிலங்களையும் ஏரியாக இருந்ததையும் கல் நற்று விட்டு விட்டோம், கட்டிடங்கள் கட்டிவிட்டோம், நீர் சுண்டி போகையிலே போரில் அதை தேடுகின்றோம், போரும் நீரால் நேரும், போரும் நீரால் நேரும், இதை என்ன மறக்கின்றோம், இதை என்ன மறுக்கின்றோம் என்ற சிந்தை சீனிவாசனின் கவிதை துளைகளோடு இன்றைய வலையரங்கு ஆரம்பிக்கிறது. அனைவருக்கும் மதர்ஸ் வணக்கம். இது ஞாயிறு காலை 11 மணி. இது மதர்ஸ் நேரம். மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் ஹாக்கத்தான் 2021 MMS டாக்ஸ் போஸ்ட் கொரோனா என்ற தொடர் வலையரங்குக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று வலையரங்கு எண் 189. இன்று பேச நம்மோடு இசைந்து இணைந்திருக்கும் ஆளுமை திரு கு ராஜசேகர் அவர்கள், முதுகலை தமிழ் ஆசிரியர், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சிங்காரப்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம். இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு, இன்றைக்கும் என்றைக்கும் தேவையான ஒரு தலைப்பு, விழிப்புணர்வுகளை வாழ வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு, நீரின்றி அமையாத உலகு, when water fails. சில காலம் நாம் நீரில் மிதக்கின்றோம், சில காலம் நாம் நீரின்றி தவிக்கின்றோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை நிலை நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஞாயிறு வலையரங்கு ஒரு சிந்தனை வலையரங்காக இருக்கும். அந்த வகையில் இன்றைய ஞாயிறு சிந்தனை இன்றைய உரையாளர் திரு கு ராஜசேகர் ஐயா அவர்களின் அனுமதியோடும் உலகளாவிய தண்ணீர் தட்டுப்பாட்டை அறிவுறுத்தும் ஐநாவின் எச்சரிக்கை அறிக்கையை இன்றைய ஞாயிறு சிந்தனை. உலகளவில் 300 கோடிக்கும் மேலானோர் தண்ணீர் தட்டுப்பாட்டை சந்தித்து வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது. உலகளவில் விவசாய பகுதிகளில் 320 கோடி பேர் கடும் தண்ணீர் தட்டுப்பாட்டை சந்தித்து வருவதாகவும், அவர்களில் 120 கோடி பேர் மிகவும் மோசமான அளவிற்கு நீர் தட்டுப்பாட்டை சந்தித்து வருவதாகவும் ஐநா அறிக்கை கூறுகின்றது. உலகளவில் 150 கோடி பேர் மிகவும் மோசமான தண்ணீர் தட்டுப்பாடு அல்லது வறட்சியை சந்தித்து வருவதாக இந்த ஆய்வு கூறுகிறது. தண்ணீரை சரியாக சேமிக்காததாலும், பிரச்சனையை சரியாக கையாள தவறியதாலும் உலகளவில் பல நூறு கோடி மக்கள் பசியையும் உணவு பற்றாக்குறையையும் சந்திக்க போவதாக இந்த ஆய்வு எச்சரிக்கிறது. உலகில் ஒட்டுமொத்த விளைநிலங்களில் 10 விழுக்காட்டிற்கு மேலான விளைநிலங்கள் வறட்சியை சந்திக்க போவதாகவும், மேய்ச்சல் நிலங்களில் 14 விழுக்காடு நிலங்கள் கடும் வறட்சியை சந்திக்க போவதாகவும் இந்த ரிப்போர்ட் எச்சரித்துள்ளது. இதற்கு மேலும் தண்ணீர் குறைவாக தேவைப்படும் உணவுப் பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் எனவும் இந்த ஆய்வு கூறுகிறது. இது மனித குலத்திற்கான எச்சரிக்கை மணி. இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த எச்சரிக்கை மணிக்கு மனித குலமே காரணமாக இருக்கிறது. தலைப்பிற்கு வருவோம். இந்த அழகிய ஞாயிறு சிந்தனையோடு நீரின்றி அமையாது உலகு. மாணவர்களுக்கும் எதிர்கால தலைமுறைகளுக்கும் நாம் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டியும், நாம் செய்யாத செயல்களை சுட்டிக்காட்டியும், சில செயல்களையும் சில பழக்க வழக்கங்களையும் கடத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் உள்ளோம். அவற்றில் ஒன்றுதான் இயற்கையை பேணுவது. நம்ம உயிர் வாழறதுக்கு அடிப்படையிலே ஒரு 3 விஷயம் தேவை. 1 காற்று, 2 நீர், 3வது உணவு. உணவு பாக்கெட்டில் வந்தது, உணவும் கெட்டது, உடலும் கெட்டது. 2வது இப்பொழுது நீர் பாக்கெட்டில் அடைபட்டு கிடைக்கிறது. எதிர்கால தலைமுறைக்கு காற்றும் பாக்கெட்டில் கிடைக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. உணவு, நீர், காற்று 3மே மனிதன் உயிர் வாழ அடிப்படை காரணிகள். 3மே பாக்கெட்டில் வரும் பொழுது நம் எதிர்கால தலைமுறையை நாம் சிந்திக்க வேண்டும். நீரின் முக்கியத்துவத்தையும், நீரின் மேலாண்மையும், நீரின் பயன்பாட்டையும் தனி மனிதனாகவும் குழுவாகவும் இணைந்து எப்படி பேணி பாதுகாப்பது என்பதற்கான ஒரு வலையரங்கு. அமுது, இறை, இதம், கஞ்சம், சிவம், தாரம், நளினம், நெருப்புக்கீரை, மது, வேது என 101 பெயர்களால் தமிழாலே அழைக்கப்படும் நீருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் முழுவதுமாக காலையில் எழுந்துள்ளது முழுக்க முழுக்க நீரின் பயன்பாடுகள் தான் நம்ம உடம்பும் சரி, நம்ம உலகமும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனா அதை கவனிக்கிறதே இல்லை. நம்ம இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு இருக்குதான்றதை நம்ம என்ன பண்றது இல்ல, செக் பண்றது இல்ல. அதை எல்லாமே நம்மளுக்கு சுட்டி காட்டி நீரின்றி அமையாத உலகு என்ற ஒரு நோக்கில உரைவீச்சாக கூற இன்று ஐயா ராஜசேகரன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் இணைய காரணமான திருமதி மோகனாம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஐயாவின் நேரத்திற்காக மிகப்பெரிய நன்றி. ஐயா அவர்களை முறையாக வரவேற்க பள்ளியின் அலுவலக உதவியாளர் உமா மகேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆசிரியர் கு ராஜசேகர் அவர்கள் பூவே குப்பன் அமராவதி தம்பதியருக்கு ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள் புதூர் பூங்குனையில் பிறந்தார். தமது ஆரம்ப கல்வி நடுநிலை கல்வியை கூட்டங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் பெற்றார். பின் இளங்கலை தமிழ் பட்டத்தை வணக்கம்மா.
ஹலோ, வணக்கம். ஓகே, அவங்க இணைப்பில் ஏதோ தொடர்பு இருக்கிற ஐயாவிற்கு நானே அறிமுக உரை கொடுக்கிறேன். ஆசிரியர் கு ராஜசேகர் அவர்கள் குவே குப்பன் அமராவதி தம்பதியருக்கு ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள். அம்மா நான் சொல்லிக்கிறேம்மா, உங்களுக்கு இணைப்புல சிக்கல் இருக்கு, அந்த வாய்ஸும் கிளாரிட்டி இல்ல. ஆசிரியர் கு ராஜசேகர் அவர்கள் குவே குப்பன் அமராவதி தம்பதியருக்கு ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள் புதூர் புங்கனையில் பிறந்தார். தமது ஆரம்ப கல்வியை புதூர் புங்கனை அரசு பள்ளியிலும், நடுநிலை கல்வியை கோணப்பட்டி அரசு பள்ளியிலும், உயர்நிலை கல்வியை மருதிப்பட்டி அரசு பள்ளியிலும் மற்றும் மேல்நிலை கல்வியை ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலும் பெற்றார். பின் இளங்கலை தமிழ் பட்டத்தை சென்னை லோயோலா கல்லூரியிலும், தமிழில் முதுகலை பட்டத்தை சென்னை புதுக்கல்லூரியிலும், ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திலும் பெற்றார். மேலும் இளங்கல்வியியல் மற்றும் முதுகலை கல்வியியல் பட்டத்தை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பெற்றார். தற்போது முதுகலை தமிழ் ஆசிரியராக சிங்காரப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வருகிறார். படைப்பாற்றல் திறன் கொண்ட இவர் தமது 13ஆம் அகவையிலிருந்தே இன்று வரை மேடை நாடகங்கள் அரங்கேற்றி வருகிறார். சிறுகதைகளை எழுதி வரும் இவர் எழுத்தாளராகவும் நாடக ஆசிரியராகவும் திகழ்கிறார். கலை, இலக்கிய, அரசியல் விமர்சகராக விளங்கும் இவர் இயற்கை ஆர்வலராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் செயல்பட்டு வருகிறார். மேடை பேச்சு, தமிழ் இலக்கண புலிமை, நிகழ்ச்சி தொகுப்பு என தனித்துவம் கொண்டு விளங்கும் இவர் களப்போராளியாக வலம் வருகிறார். புத்தகம் படிப்பதையும், பயணம் மேற்கொள்வதையும், கல்லூரி கால நண்பர்களிடையே கலந்துரையாடுவதையும் பிடித்தமாக செய்பவர். இளையராஜா இசையையும் பாடலையும், குழந்தையின் மழலை மொழியையும் ரசிப்பவர். ஏற்றத்தாழ்வை வெறுப்பவர். பழைய பாடல்களை கேட்பதிலும் புதிய இடங்களை பார்ப்பதிலும் பொழுதை போக்குபவர். உண்மையிலேயே சுவையானது நீர் என உலகிலேயே சுவையானது நீர் என உரைப்பவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகத்தை வாஞ்சியுடன் விரும்புவர். ஆசிரியர், எழுத்தாளர், இயற்கை ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர் என பன்னோக்கில் பயணிக்கும் திரு கு ராஜசேகர் அவர்களை மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் 189ஆம் வலையரங்கில் பேச அன்போடு அழைக்கிறேன். நன்றி சார், உங்கள் நேரத்திற்கும் வருகைக்கும் நன்றி. ஒரு முக்கியமான தலைப்பு, ஆகச்சிறந்த தலைப்பு. உங்கள் விரைவு வீச்சை கேட்க நாங்கள் அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் சார். உங்கள் இது வலையரங்கு உங்களுடையதாகிறது. அனைவருக்கும் வணக்கம். மிக ஒரு அற்புதமான தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார். அதற்காக நெஞ்சார்ந்த நன்றி. தமிழன் நீரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அதனுடைய தொடர்ச்சி சங்க காலம் முதல் இன்று வரை பரிணமிக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மதர்ஸ் வணக்கம் என்று எல்லாரும் வணங்குகிறார்கள். நான் அம்மா வணக்கம் என்று அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அது மட்டுமன்ற, இந்த தாக்கத்தான் என்ற நிகழ்ச்சியை அனைவரும் பார்க்கத்தான் வேண்டும். தாக்கத்தான் என்ற இந்த நிகழ்ச்சியை அனைவரும் பார்க்கத்தான் வேண்டும், கேட்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இந்த வலையரங்க நிகழ்வு என்பது இந்த மதர்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நடந்து கொண்டிருக்கிற இந்த வலையரங்கு என்பது இந்தியாவிற்கே வழிகாட்டியான ஒரு வலையரங்காய் அமையும் என்பது வெள்ளிடை மலை. அது மட்டுமல்ல, என்னை தொடர்பு கொண்டு எப்பொழுதும் என்னுடைய அறிவை அங்கீகரிக்கும் மூத்த ஆங்கில ஆசிரியர் திரு மோகனம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அது மட்டுமல்ல, நான் திருமலைவாசன் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்ட பிறகுதான் மிகப்பெரிய ஆளுமையை சந்தித்த திருப்தி எனக்குள் ஏற்படுகிறது. மற்றற்ற மகிழ்ச்சி. நல்லவர்களை தேடி போய் நட்பு கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் முன்னோர்கள். அந்த அடிப்படையில் உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருமலை வாசன், திருமலையின் வாசமே வீசுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் பேசுகிற போதெல்லாம் விரைவாக பேசுகிறீர்கள், ஆனாலும் செறிவாக, மன நிறைவாக பேசுகிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இது மட்டும், இந்த நிகழ்ச்சி 189வது நாட்களாக சென்று கொண்டிருப்பதற்கு பார்வையாளர்கள் தான் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த தாக்கத்தான் என்ற ஆழமரம் 180வது விழுதை மண்ணை தொற்றிருக்கிறது. இன்னும் வரலாறு படைக்க இது காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த
என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த குழுவிற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மிக ஒரு அற்புதமான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு. அதனால் உரையை தொடங்குவதற்கு முன் நீரை பருகியே இந்த உரையை தொடங்குகிறேன். இது வெறும் நீர் அல்ல, உயிர் நீர். நான் என்னுடைய தன்விவர பட்டியலில் குடிபெறும்போது கூட சொன்னேன், உலகிலேயே சுவையானது நீர் என்று. ஏனென்றால் அறிவியல் என்ன சொல்கிறது என்றால், நீர் நிறமற்றது, மனமற்றது, சுவையற்றது என்று சொல்கிறார்கள். சுவையற்றது என்பதை எப்படி சொல்கிறார்கள் என்று புரியவில்லை. ஆனால் நீரின் சுவை உலகத்திலேயே அனைவரும் விரும்பி சுவைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். யாரும் மறுதளிக்க முடியாத, புறக்கணிக்க முடியாத ஒரு உணவு என்றால் அது நீர்தான். அதனால்தான் உலகிலேயே உன்னதமானது, சுவையானது நீர் என்கிறேன். நீரின்றி அமையாது என்ற தலைப்பு வள்ளுவனின் வைர வரிகளை எனக்கு வாய்த்திருக்கிறது பேச. அதற்கு நான் பேறு பெற்றிருக்கிறேன். இதற்கு வள்ளுவருக்கு முன்பாகவே சங்க இலக்கியங்களான தமிழனுடைய தொடர்ச்சி, தமிழனுடைய முதல் கிடைத்த நூல்கள் என்றால் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்திலேயே நற்றிணையில் கபிலர் இயற்றிய முதலாவது பாடலே நீரை பற்றி தான். கபிலர் தான் முதலில் நற்றிணையில் தான் முதலில் இந்த நீரின்றி அமையாது உலகு என்ற சொல் இடம்பெறுகிறது. அதற்கு பிறகுதான் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய திருக்குறளில் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் வாய்மொழிந்த பிறகுதான் இந்த வாசகம், இந்த குறள் உலக பிரசித்தி பெற்றதாய் மாறிவிட்டது. ஏனென்றால் அவர் 2வது வரியில் குறிப்பிட்ட வானின்றி அமையாத ஒழுக்கு என்கிறார். நீர் இல்லை என்றால் உலகத்தில் ஒழுக்கம் என்பதே இல்லாமல் போய்விடும். ஒழுக்கம்தான் உயர்தனைக்கும் அக்ரணிக்கும் உள்ள மாபெரும் வேறுபாடை, அந்த ஒழுக்கத்தை, அந்த நாகரிகத்தை வழங்குவதே நீர்தான் என்று வள்ளுவர் வாய்மொழிந்த பிறகுதான் இது பிரசித்தி பெற்றதாய் இருக்கிறது. தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நீரை கொண்டாடி கொண்டு வருகிறான். சங்க இலக்கியமான புறநானூற்றிலும் உணவெனப்படுவது நீரோடு நிலமே என்று புறநானூற்றில் குறிப்பிடப்படுகிறது. இதற்கு முன்பு சொன்னது போல் நற்றிணையில் குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக திருக்குறளில் நீரின்றி அமையாத உலகு என்று குறிப்பிடப்படுகிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் முதலில் காட்சியை தொடங்குகிற போதே இயற்கையை வர்ணித்து பாடும் மரபுதான் நம்மிடையே இருக்குது. இறையை வர்ணித்து பாடும் மரபு நம்மிடையே இல்லை. இயற்கை வர்ணிக்கின்ற அல்லது இயற்கை போற்றுகின்ற, இயற்கையை வாழ்த்துகின்ற, இயற்கையை வணங்குகின்ற மரபார்ந்த முறைதான் செயலில் தொடக்கமாக இளங்கோவடிகள் கூட தொடங்கும் போதே திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், அடுத்த வரியிலே மாமழை போற்றுதும், மாமழை போற்றும் என்று வாழ்த்துகிறார். நீருக்கு ஆதாரமானதே மழைதான். அதனால்தான் மழையை போற்றுகின்ற போக்கு நம்மிடையே வருவி காணப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் நீர் என்பது பன்னெடுங்காலமாக நமக்கு நெருங்கிய தொடர்புண்டு. நீரை கொண்டாடுகின்ற, நீரை வாழ்த்துகின்ற பழக்கம், இந்த பழக்க வழக்கம் தமிழரிடையே தொன்று தொட்டு நிலை வருகிறது. ஆண்டாள் திருப்பாவையில் நீராடல் செய்கிறார்கள்.
அது மட்டுமல்லாமல் சிற்றிலக்கியங்களில் நீராடல் குறித்து, நீராடல் பருவம் என்றே ஒரு பருவம் இருக்கிறது சிற்றிலக்கியங்களில். பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்றே ஒன்று இருக்கிறது. இப்படி நீராடல் என்பது சங்க காலம் தொடங்கி இன்று வரை தமிழனோடு தொடர்புடைய இருக்கிறது. அதோடு நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், பழக்க வழக்கங்களில், சம்பிரதாயங்களில், சடங்குகளில் அத்தனையும் நீர் முதன்மை பெற்றிருக்கிறது. நீரின் மகத்துவத்தை தமிழன் உணர்ந்ததால் தான் இந்த அத்தனை நிகழ்வுகளுமே நீரோடு நமக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அது நாம் அனைவரும் அறிந்ததே. அது மட்டுமல்ல, நீராடல் நிகழ்ச்சி, மார்கழி மாதம் நீராடல் நிகழ்ச்சி, இன்னும் மிக முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நீரை மலர் தூவி வாழ்த்தி வரவேற்கிற பண்பாடு தமிழனிடம் மட்டுமே உண்டு. உலகில் வேறு எங்கும் இல்லை. ஆடிப்பெருக்கு என்ற ஒரு விழாவை தமிழர்கள் கொண்டாடி மகிழ்கிறோம், நீராடி மகிழ்கிறோம். நெஞ்சமெல்லாம் ஈரமாகிறது இப்பொழுது நினைத்தாலும். அப்படி ஆடிப்பெருக்கு வருகிற போது, வெள்ளம் வருகிற போது அதை மலர் தூவி வரவேற்கிறோம். இப்பொழுது கூட காவிரி நதியிலோ அல்லது மேட்டூர் அணையிலோ எங்கெங்கெல்லாம் அணைக்கட்டுகள் திறக்கப்படும் போது, விவசாயத்திற்காக தண்ணீர் திறந்து விடும் பொழுது அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் மலர் தூவி நீரை வரவேற்பார்கள். அதை நாம் அனைவரும் சமூக ஊடகங்களிலும், தொலைக்காட்சிகளிலும், இதழ்களிலும் கண்டுகளித்திருக்கிறோம். அவ்வாறாக நீரை வரவேற்கும் ஒரே சமூகம் நாம் தான். அது வெறும் நீர் அல்ல, அது உயிர் நீர். ஏனென்றால், ஏன் உயிர் நீர் என்று சொல்கிறேன் என்றால், அதில் நீரில் தான் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் அதை எங்கு பார்த்தாலும் விளம்பரங்களில் கூட மழை நீர், உயிர் நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். நீர் என்பது நமக்கு ஒன்று நிலத்தடி நீர், இன்னொன்று வானத்திலிருந்து வருகின்ற மழை நீர். இந்த இரண்டு விதமான நீர் தான். நிலத்தடி நீர் கூட வானம் பெய்தால்தான் நிலத்தடி நீர் பெறுகிறது. இந்த இரண்டு விதமான நீர் தான் நாம் பயன்படுத்துகிறோம். அதனால்தான் நீரை உயிர்நீர் என்கிறோம். அதைவிட இதனுடைய மகத்துவத்தை உணர்ந்த மக்கள், மனிதர்கள், அறிஞர்கள் அனைவரும் இதை திரவ தங்கம் என்று அழைக்கிறார்கள். அந்த சொலவடை மிக நெஞ்சம் நெகிழ்கிறது. திரவ தங்கம், அவ்வளவு உயர்வாக நீரை நாம் மதிக்கிறோம். இந்த நீர் எவ்வளவு உன்னதமானதோ, எவ்வளவு உயிருக்கு முக்கியமானதோ, இந்த நீரை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி சேமிக்கிறோம், அல்லது எப்படி வீணடிக்கிறோம், இனி எப்படி பயன்படுத்த வேண்டும். இந்த சொல்லில் நீரின்றி அமையாது என்ற சொல்லில் உலகம் இயங்குவதற்கு நீர் வேண்டும். நீர் இல்லை என்றால் உலக இயக்கம் இல்லை. உலகில் உயிர்கள் இருந்தால்தான் இயக்கம் இருக்கும். உலக உயிர்களே இல்லை. பெரும் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற 9 கோள்களில் சிறப்புடைய கோள் இந்த பூமி பந்துதான். ஏனென்றால் இந்த பூமியில்தான் நீர் என்னும் உன்னதமான ஒரு திரவம் இருக்கிறது. பல உயிர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. மற்ற கோள்களில் இருப்பதாக கண்டுபிடிப்பதாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் என்னும் திரவ தங்கம் பூமி பந்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் 9 கோளிலே பூமி சிறப்பாக பல உயிர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பதால் பூமி மிக சிறப்பாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதில் நாம் மானிடராய் பிறந்தது பெரும் பாக்கியம். இந்த நீரை நாம் இன்று நேற்றுள்ள பல ஆயிரம் ஆண்டுகளாகவே தமிழர்கள் போற்றி வாழ்த்தி வணங்கி வந்திருக்கிறார்கள். அத்தனை சடங்குகளிலும் தமிழர்களுடைய சடங்கு முறையில் நீர்தான் முதன்மை இடம் பெறுகிறது. நமக்கும் தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்கும் உள்ள பெரிய வேறுபாடே
நாம் நீரை முதன்மைப்படுத்துவோம், ஆரியர்கள் நெருப்பை முதன்மைப்படுத்துவார்கள். நமக்கு நீரோடு தான் நிறைய தொடர்பு, ஆரியர்களுக்கு நெருப்போடு நிறைய தொடர்பு. நீங்கள் அதை பார்த்திருக்கலாம். அத்தனை ஆரியர்கள் என்றால் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள், அந்தணர்கள், ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய ஆரியர்கள் நெருப்பை பயன்படுத்துவார்கள். ஆனால் தமிழர்களுடைய சடங்கு முறையில் நீர் பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு கைபர் போலன்கள் வழியாக வருகிற போது ஆங்காங்கே ஆடு மாடு மேய்க்கின்ற தொழில்தான் முதலில் மேற்கொண்டார்கள் பிராமணர்கள், அதாவது ஆரியர்கள். இன்று நிலைமை வேறு. அப்படி இருக்கையில் அவர்கள் ஆங்காங்கே குளிர் பிரதேசங்களில், மலை பிரதேசங்களில் ஆடு மாடுகள் மேய்க்கிற போது, அங்கே தங்க நேரிடுகிற போது குளிர் காய்கின்ற நிலைமை அவங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்தார்கள். உணவாக அவருடைய கால்நடைகளையே உண்டு வாழ்ந்தார்கள். இப்போது நிலைமை வேறு, உண்டு வாழ்ந்தார்கள். இப்படி நெருப்போடு, அதனால்தான் இன்று வீடு திறப்பு விழாக்களிலோ அல்லது மற்ற கோவில் விழாக்களிலோ இன்னும் அல்லது இறப்பு நிகழ்வுகளிலோ அல்லது காரியம் போன்ற சடங்குகளிலோ பிராமணர்கள் யாகம் வளர்ப்பதற்காக நெருப்பை மூட்டி அந்த யாகத்தை வளர்க்கிறார்கள். அது நாம் அனைவரும் அறிந்ததே. அது இன்று தமிழர்கள் பண்பாட்டோடு இரண்டரை கலந்து விட்டது. ஆனால் தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய நாகரிகம், தமிழர்களுடைய பழக்க வழக்கம் எது என்றால் நீருக்கு தான் முதன்மை. நான் முன்பே சொன்னேன், நீ ஆடிப்பெருக்கு நீரை வரவேற்பது, மலர் தூவி வரவேற்பது நாம் தான், தமிழர்கள் தான். நாம் அத்தனை சடங்குகளிலும், ஏன் மனிதர்கள் பிறப்பதே தாயின் பனிக்குடத்தில் இருந்தான். அங்கும் நீர்தான். பனிக்குடம் உடைந்தால் தாய்க்கும் சேய்க்கும் பாதிப்பு என்பதை அறிவியல் ரீதியாக நாம் அறிந்து ஒன்று. பனிக்குடத்தில் தொடங்கி பிறக்கிற போது நீரில் தொடங்கி இறக்கிற போதும் இறுதிச் சடங்கு செய்கிற போது கூட அந்த இறந்த உடலை கழுவுவதற்காக நீர்மாலை கொண்டு வந்து உடலை கழுவுவார். இப்படி பிறக்கும் போது தொடங்கி இறக்கும் வரை நீரோடு நெருங்கிய தொடர்பு, நீர் இல்லாமல் எந்த நிகழ்வும் இல்லை என்கிற நிலையில் தமிழன் வாழ்வு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, வருகின்ற அத்தனை சடங்குகளிலுமே நீர்தான். மஞ்சள் நீராட்டு விழா, பூ பெய்த பெண்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா செய்கிறார்கள். மார்கழி மாதம் கன்னி பெண்கள் நீராடல் நிகழ்வு நடத்துகிறார்கள். இப்படி யாராவது இறப்பு வீடுகளில் காரியம் முடிந்த பிறகு அதற்கு மறுநாள் எங்கேயாவது போய் நீர்நிலைகளில் மூழ்கிவிட்டு வருகிறார்கள். இப்படி அத்தனை நிகழ்வுகளுமே தமிழனுக்கு நீரோடு நிறைய தொடர்பு உண்டு. நீர் இல்லாமல் தமிழனுடைய எந்த நிகழ்ச்சியுமே, நல்ல நிகழ்ச்சியாகட்டும் அல்லது துக்க நிகழ்ச்சிகளாகட்டும், எல்லாத்துக்குமே தமிழன் நீரோடு இருக்கிறான். எங்கேயுமே நான் வெளிநாடுகளுக்கு சென்றதில்லை. ஆனால் வெளிநாடு சென்ற தோழர்களும் அறிஞர்களும் பயண விரும்பிகளும் சொல்கிறார்கள், வீட்டுக்கு வந்த விருந்தினர்களுக்கு தண்ணீர் கொடுத்து, குவளையில் சொம்பில் தண்ணீர் கொடுத்து வரவேற்கிற ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு தமிழ் சமூகத்தில் மட்டும்தான் உள்ளது என்பது எத்தனையோ மேடை பேச்சலோட நான் கேட்டிருக்கிறேன். இப்படி ஒரு நிகழ்வு நம்மிடம்தான் உண்டு. இப்படி தமிழன் தொடர்ச்சியாகவே தண்ணீரோடு நெருங்கி தொடர்பு கொண்டிருக்கிறான். தண்ணீர் இல்லாமல் எந்த நிகழ்வும் இல்லை. தண்ணீர் தான் உலக உயிர்களின் ஆதாரமே, தண்ணீர் தான். அதனால்தான் நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவன் வாய்மொழிந்தான். இந்த நீர் நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? நான் முன்பே கூறியது போல் நமக்கு இரண்டு விதமாக நீர் கிடைக்கிறது. ஒன்று நிலத்தடி நீர், இன்னொன்று மழை நீர்.
மழைநீரை தமிழன் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பரிமாணங்களில் சேகரித்து வைத்திருக்கிறான். ஏனென்றால் மழைக்காலங்களில் மழை அதிகமாய் பெய்து வள்ளுவரே சொல்கிறார். வள்ளுவர் தம்முடைய 2வது அதிகாரத்திலேயே வான் சிறப்பு தான் குறிப்பிடுகிறார். நீரை பற்றி தான், அது வான்னா வானினுடைய சிறப்பல்ல, நீரை பற்றி தான், வான் சிறப்பை தான் குறிப்பிடுகிறார். 10 குறள் வான் சிறப்பை குறித்து. அதிலே மழை இல்லாமல் நாம் ஏங்குவது உண்டு. மழை அதிகமாய் வந்த பிறகு நாம் சிக்கலில் உழல்வதும் உண்டு. அதனால்தான் மழை நாம் வாழ்வதற்கு உயிர் நீராய் கொடுப்பதும் உண்டு. நிறைய புயல், மழை, வெள்ளம் பாதிப்பு வந்து மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை கெடுப்பதும் உண்டு. அதனால்தான் கொடுப்பதும் கெடுப்பதும் என்ற சொல்லை மிக அற்புதமாக நேர்த்தியாக திருவள்ளுவர் கையாள்கிறார். இந்த மழை நீரை நாம் சேமித்து வைத்தால்தான் கோடை காலங்களில் அதை நாம் பயன்படுத்த முடியும். மக்கள் தேவையதை நிறைவு செய்யும். இப்பொழுது நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதற்கேற்ற முறை நாம் நீரை முறையாக பயன்படுத்த வேண்டும். இதற்கு நாம் எங்கிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தோ அல்லது மற்ற தகவல் தொழில்நுட்பத்திலிருந்தோ நாம் அதை பயன்படுத்த தேவையில்லை. நம்முடைய ஆதி தமிழர்களே இங்கு நீர் மேலாண்மை என்ற மாபெரும் கோட்பாட்டை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் தான், நவீன தலைமுறை தான் அந்த நீர் மேலாண்மை செய்யாமல் விட்டு வருகிறோம், அல்லது கண்டு கொள்ளாமல் விடுகிறோம், அல்லது கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். நீர் என்பதை நாம் முறையாக சேகரித்தால், சொல்லுவார்கள் நீரின் அருமை கோடையில் என்று. இப்பொழுது மழைக்காலம், அதனால் நீரினுடைய மகத்துவம் நமக்கு தெரியவில்லை. நீரின் அருமை கோடையில் என்பார்கள். கோடை காலத்தில் நீருக்கு நாம் எவ்வாறு தவிக்கிறோம் என்பது அனைவரும் அறிந்தது. அதுவும் இல்லாமல் மழை என்றால் தாய் இல்லாத பிள்ளை எவ்வாறு தவித்து நிற்கும், நாமும் அவ்வாறே தவித்து நிற்கிறோம். உலகில் 40 விழுக்காடு மக்கள் நீரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள், நீர் இல்லாமல் தவிக்கிறார்கள். தற்பொழுது இந்தியாவில் கூட ராஜஸ்தான் மாநிலத்தில் நீருக்காக நெடுந்தூரம் பயணம் செய்து, நெடுந்தூரம் நடந்து சென்று எடுத்து வந்து வருகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது குறிப்பாக அமெரிக்கா, சீனா, இந்தியா போன்ற நாடுகளில் இனி தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட போவதாக ஆய்வாளர்கள் அறுதியிட்டு சொல்கிறார்கள். அந்த நிலையை நாம் முன்னமே இருந்து, வருமுன் காவாதான் வாழ்க்கை என்று வள்ளுவர் சொல்வது போல, வரும் முன்பே நாம் நீரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வள்ளுவர் குறிப்பிட்டது போல, அப்பொழுது நீர் மட்டும் இல்லை என்றால் இங்கே ஒழுக்கம் இல்லை, இங்கே பண்பாடு இல்லை, இங்கே உயிர்கள் இல்லை, இங்கே உணவுப் பொருள் இல்லை. அத்தனைக்கும் ஆதாரமாய் அமைவதே நீர்தான். ஆனால் அந்த நீரின் மகத்துவம் தான் நமக்கு புரியாமல் நாம் அதை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், உலகில் உள்ள உலகினுடைய நிலப்பரப்பில் நீர்தான் 71 விழுக்காடு உள்ளதாக சிலர் குறிப்பிடுகிறார்கள். 75 விழுக்காடு நீர் நிலப்பரப்பில் இருப்பதாக சொல்கிறார்கள். சில பேர் 79 விழுக்காடு. இப்படி இருந்தாலும் தான் இருக்கிறது. அதிலும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவோ 71 விழுக்காட்டிலே 3 விழுக்காடு தான் மக்கள் பயன்படுத்துகிறோம். அந்த 3 விழுக்காட்டிலும் 2 விழுக்காடு நீர் பனிக்கட்டி
இந்த 3 விழுக்காடு நீர் பனிக்கட்டியாகவும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரே ஒரு விழுக்காடு நீரைத்தான் மக்கள் பயன்படுத்துகிறோம். மீதமுள்ள இருக்குதெல்லாம் கடல் நீர் இல்ல உப்பு நீர், அது பயன்பாட்டுக்கு வரவில்லை. அதனால் ஒரே விழுக்காடு நீரை நாம் எப்படி உன்னதமாக பயன்படுத்த வேண்டும், பொறுப்புணர்ச்சியுடன் அந்த நீர் மேலாண்மை செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் அனைவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. தமிழன் நீர் மேலாண்மை குறித்து சொன்னேன். தமிழர்கள் மழை நீரை மிகவும் பாதுகாப்பாக சேமித்து வைக்கிறான். இந்த கார்காலத்தில் பெய்கின்ற 2 மாதம் அல்லது 3 மாதம் முத்துகணேஷ் வணக்கம்ப்பா, என்னாச்சு? அந்த நீர் மேலாண்மை. வணக்கம் சார். எஸ் சார். எஸ் சார். தமிழர்கள் பன்னெடுங்காலமாகவே நீர் மேலாண்மை குறித்த செய்தி, நீர் மேலாண்மை குறித்த தகவல்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் தான் அதை படிக்காமலும் புரிந்து கொள்ளாமலும் உணர்ந்து கொள்ளாமலும் இருக்கிறோம். அதற்கு பெரும் சாட்சியாய் தான் 2000 ஆண்டுகளாக, அது 1000 ஆண்டுகளாய் கரிகால சோழன் கட்டிய கல்லணை இன்னும் நமக்கு சாட்சியாய் இருக்கிறது. அந்த கல்லணை என்பது கடலில் வீணாக நீர் கலப்பதை தடுத்து அதை மக்களின் பயன்பாட்டுக்காக அதை பல்வேறு வாய்க்கால் வழியாக, அதாவது தென் மாவட்டங்களில் கண்மாய் வழியாக அதை செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில், திருச்சி தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் கல்லணையை கட்டி இங்க குடகிலிருந்து வருகின்ற காவிரி ஆற்றில் வருகின்ற நீரை தேக்கி அதை பாசனத்துக்கு சோழநாடு முழுக்க, கரிகால சோழன் சோழநாடு முழுக்க நீர்ப்பாசனம் பெற பெரும் பயனுடையதாய் அமைய கரிகால சோழன் இருந்தான். இந்த கல்லணையை கண்டு இன்னும் நிறைய பேர் ஆச்சரியத்தில் வியந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆய்வாளர்கள் எல்லாம் அதனுடைய மகத்துவத்தை தோண்டி தோண்டி துருவி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்தியாவின் நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஆர்த்தர் காட்டன் அவர்கள் கல்லணை வந்து ஆய்வு மேற்கொண்டு அதனுடைய தொழில்நுட்பத்தை எண்ணி எண்ணி வியந்து, இதே போல தமிழகத்தில் தஞ்சையில் உள்ள கல்லணையை போலவே கோதாவரி நதிக்கரையின் குறுக்கே ஒரு பெரிய அணையை கட்டி வைத்திருக்கிறான். அதற்கு கரிகால சோழன் கட்டிய கல்லணை தான் அடித்தளமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தஞ்சை பகுதிகளில், அதாவது சேர நாட்டை ஒட்டி இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து வருகின்ற மழைநீர் வீணாக கடலில் கலப்பதை உணர்ந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உணர்ந்த இங்கு பொறுப்பாளராக இந்த ஜான் பென்னிக்விக் அவர்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வீணாக கடலில் கலக்கும் நீரை
மக்களுடைய பயன்பாட்டுக்கு திருப்ப வேண்டும் என்பதற்காக, அதுவும் குறிப்பாக மதுரை, தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல் மாவட்ட மக்கள் பெரும் பயனடைய வேண்டும் என்று உணர்ந்து அங்கே அணையை கட்ட முயற்சிக்கிறார். முல்லை பெரியார் அணை என்று அழைக்கப்படுகிறது. அந்த முல்லை பெரியார் அணை கட்டி கொண்டிருக்கிற போதே இன்னும் நிதி ஆதாரங்கள் கூடுதலாக தேவைப்பட்டவுடனேயே ஆங்கில அரசு அதை அவருக்கு வழங்கவில்லை. அதனை உணர்ந்து மிக மனம் நொந்த ஜான் பென்னி குயிக் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை, நிலங்களை விற்றே அந்த முல்லை பெரியார் அணையை கட்டி அதை அந்த மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மக்கள் பயனடைய வேண்டும் என்ற வைகை நதி வழியாக அந்த முல்லை பெரியார் அணையினுடைய நீரை திருப்பிவிட்டு அதை பயன்படுத்த மக்கள் விவசாயத்திற்கு, குடிநீருக்கு மற்றும் கால்நடைகள் நீர் ஆதாரத்துக்கு பயன்படுத்திய பென்னி குயிக் அவர்களை இந்த நேரத்தில் நாம் நெஞ்சார நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்லாத தமிழன் மழையை எவ்வாறு சேகரிக்க வேண்டும், அது நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கங்கே ஏரிகளையும் குளங்களையும் கண்மாய்களையும் நீர்த்தேக்கங்களையும் நிறுவி மழை நீரை சேகரித்து வைத்து கோடைக்காலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் பாதுகாத்து வந்தான், பராமரித்து வந்தான். இது தமிழனுடைய நீர் மேலாண்மை எண்ணி வியக்கிறேன். ஆனால் இன்று அந்த தொழில்நுட்பங்களையும் நாம் பயன்படுத்துவதில்லை. இன்னும் நிறைய நீர் கடலில் வீணாக கலக்கிறது. தற்போது கூட 2 மாதமாக பெய்த மழை நிறைய அங்கேயே தமிழகத்தில் இருக்கின்ற நிறைய ஆறுகளில் அணைகள் கட்டாமல் அதெல்லாம் வீணாக கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. காவிரி நதியாகட்டும், அல்லது பாலாறாகட்டும், அல்லது தென்பெண்ணையாறாகட்டும், அல்லது தாமிரபரணி ஆகட்டும், எல்லா நதிகளும் மழை காலங்களில் பெய்கின்ற மழை நீர் வீணாக கடலில் கலக்கிறது. நமக்கு அது இப்பொழுது நாம் ஏற்கனவே சொன்னது போல மழை நீர், உயிர் நீர், அதை வீணாக்காமல் அணை கட்டி நீர் தேக்கி விவசாயத்திற்கும் மக்களுடைய குடிநீர் பயன்பாட்டிற்கும், ஏன் அணை கட்டுகிற போது அந்த பகுதிகளில் நிலத்தடி நீர் சேகரிக்கப்படுகிறது, அது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. இப்படி மழை நீரை சேகரித்த தமிழனுடைய பாரம்பரிய முறையை நாமும் பின்பற்ற வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தற்பொழுது நவீனம் என்ற பெயரில் நாம் மழை நீரை சேகரிப்பதை விட்டு மழை நீரை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். மழை நீரை வீணடித்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நிலத்தடி நீரை அதாவது குழாய் வைத்து உறிந்து, நவீன தொழில்நுட்பம் குழாய் வைத்து உறிந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது மிக வருத்தத்துக்குரியது. அது மட்டும் இல்லாமல் இது பேராபத்தை விளைவிக்கும் ஒரு நிகழ்வாகும். இதை முன்னுணர்ந்து நாம் நீரை சேமிக்கும் முறையை, நீரை சேமிக்கும் பலன் தமிழனுடைய மரபார்ந்த அணுகுமுறையை நாம் கையாள வேண்டும். அப்படி கையாண்டால்தான் இனி நீரின் மகத்துவம் உணர்ந்து, நமக்கு அது பயன்படும் விதம் உணர்ந்து, நமக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் நீர்தான் ஆதாரம். ஏனென்றால் நீர் என்பது இல்லாமல் எந்த உயிரினமும் இங்கே இயங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. புறநானூற்றில் சொல்லப்பட்டது போல நீர் என்பது உணவு. திருவள்ளுவரும் வான் சிறப்பில் நீர் என்பது அது உணவாகவும் இருக்கிறது, அதுவே குடிநீராகவும் பயன்படுகிறது. இப்படி இரண்டரை இருக்கும் அந்த நீரை பாதுகாத்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் பசுமை வாய்ந்த தமிழகத்தை அல்லது பசுமை வாய்ந்த தேசத்தை பாதுகாக்க முடியும்.
இன்றைக்கு நீர் இல்லாமல் நிறைய ஆறுகள் வற்றி போயிருப்பதை நாம் கண்கூடு. அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், வீட்டு மனைகள், கட்டிடங்கள் இதையெல்லாம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து நாம் கட்டிக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் முதலில் நாம் தடுத்தாக வேண்டும். அது மட்டும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும். நீர்வழி தடங்களை தடுக்காமல் பாதுகாக்க வேண்டும். நீர்வழி தடங்களை தடுப்பதால் தான் இன்று நிறைய சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீர்வழி தடங்களில் வீடு கட்டி, அதனால்தான் ஒருவர் சொல்லுவார் நகைச்சுவாக, நீர் இருக்கிற இடத்துல நீ வந்து வீடு கட்டிட்ட, அதனால நீர் உன் வீட்டுக்குள்ள வந்து வீடு கட்டுது அப்படின்னு நகைச்சுவையா சொல்லுவாங்க. இதுதான் யதார்த்தமும் கூட. நீர் இருக்கிற இடத்துலாம் நீ வந்து வீடு கட்டினாய், உன் வீட்டுக்குள் நீர் வந்து வீடு கட்டுகிறது என்று சொல்வார்கள். அப்படி நீர்வழி தடங்கள் எல்லாம் நாம் அடைத்து விட்டதனால்தான் இந்த சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு முன்பெல்லாம் அந்த சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடிய போது நான் சொன்னேன் முன்பு, மாமழை போற்றும் என்ற வாழ்த்து பாடலில் காவிரி போற்றும் என்று காவிரியாரையில் போற்றுகிறார். தமிழகத்தினுடைய பெரும் நீராதார தன்மையாக இருந்தது காவிரி நீர், காவிரி ஆறு. அந்த காவிரி ஆறு இப்பொழுது காய்ந்து போயிருக்கிறது. காவிரி ஆறு கரையோரங்கள் எல்லாம் வீடுகளும் நிலங்களும் ஆக்கிட்டதால் குறுகி போயிருக்கிறது. அதுதான் ஒரு கவிஞர் சொல்லுவார், முன்பெல்லாம் காவிரி ஆறு வற்றி போன பிறகு இந்த கவிதை எழுதுகிறார். காவிரியை கடக்க இப்பொழுதெல்லாம் ஓடங்கள் தேவையில்லை, ஒட்டகங்களே போகின்றன. காவிரியை கடக்க இனி ஓடங்கள் தேவையில்லை, ஒட்டகங்களே போகின்றார். அப்படி இருக்கிறது. அண்ணன் அறிவுமதி அவர்கள், கவிஞர் அறிவுமதி அவர்கள், ஆஹா எத்தனை நம்பிக்கை, ஆஹா எத்தனை நம்பிக்கை, ஆற்றில் குடிசை, ஆஹா எத்தனை நம்பிக்கை, ஆற்றில் குடிசையை குடிசை. அப்படி நீர் வற்றி போய் ஆற்றில் வீடு கட்டும் அளவிற்கு நாம் நீரினுடைய மகத்துவம் புரியாமல் நீர் வற்றி போய் ஆறுகள் எல்லாம் வீடு கட்டும் இடங்களாக மாறிக்கொண்டிருப்பதை கண்முன்னே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதை தடுத்து நிறுத்தியாக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதற்கு அதுவும் உண்மை என்னவென்றால், நாம் முன்பு சொன்னது போல மண்ணிற்கு மேலே இருக்கிற நீர் ஆதாரங்களை, ஏரி, குளம், கண்மாய், அருவி, ஊருணி, அது இந்த ஊருணி என்பதுதான் மக்கள் குடிக்கின்ற நீர். ஏரி என்பது விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய நீர். கிணறும் ஏரியும் குடிநீர், அதாவது ஊருணியும் குடிநீராக மக்கள் பயன்படுத்தக்கூடியது. ஏரி என்பது ஏர் உழுவதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் ஏரி என்று சொல்கிறார்கள். அதோடு சமணம் இந்த அருவிகள், நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அருவியினுடைய வீழ்ச்சி பார்க்கிற போது, நீர்வீழ்ச்சி பார்க்கிற போது மனம் புலகாங்கிதம் அடையும். இப்பொழுது அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறது. நீரில் விளையாடுவது என்பது நமக்கு எல்லாருமே ரொம்ப குதூகலமான ஒன்று. ஆனால் கோடை காலங்களில் நீர் வற்றி போனங்கள், நீர் இல்லாமல் தவிக்கிற போதுதான் அதன் அருமை என்னவென்று நமக்கு புரியும். இப்படி பழைய மரபார்ந்த முறைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அதாவது நிலத்துக்கடியில் உள்ள நீரை உறிஞ்சுவது என்பது நமக்கானதல்ல. நிலத்துக்கடியில் உள்ள நீர் என்பது தாவரங்களுக்குரியது.
இதை உணராமல் நாம் குழாய் வைத்து உறிந்து போர் போட்டு உறிந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தாவரம் என்பது தண்ணீர் என்னும் தாய்ப்பாலை பருகி வளர்வதே தாவர குழந்தைகள். இந்த தண்ணீர் என்னும் தாய்ப்பாலை பருகி வளரும் தாவர குழந்தைகளை நாம் பாதிப்படை செய்யலாம், நாம் குறுக்கீடு செய்யலாமா என்பது கேள்வி. அதனால் மேலே நிலத்துக்கு மேலே இருக்கின்ற நீர் தான் நமக்கு உரியது, நாம் பயன்படுத்துவதற்குரியது. இதை உணராமல் நாம் அனைவரும் மண்ணுக்கடியில் நிலத்துக்கடியில் அங்குலங்களுமாக துளையிட்டு வீடு கட்டி துளையிட்டு அதில் போர் போட்டு போர் அமைத்து தண்ணீர் குடித்து வருகிறோம். இது இந்த பூமி பந்தை அசைக்கிற பாறை பிளம்புகளை சுக்குநூறாக்கிற ஒரு செயல். இதனால்தான் பேரிடர்கள் நேர்கிறது, பூகம்பம், நிலநடுக்கம், நில அதிர்ச்சி ஏற்படுவது இந்த காரணத்தினால்தான். தண்ணீர் எல்லாம் உறிஞ்சி போனால் மண் வறண்டு போகும். மண் வறண்டால் மரம் செடிகொடி இல்லை, மரம் செடிகொடி இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் உயிர் நீர் இல்லை, உயிர் நீர் இல்லை என்றால் மக்கள் இல்லை. இது ஒவ்வொன்றும் அவருடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. இதை உணர்ந்து நாம் நிலத்தடி நீரை இனி உறிஞ்சுவதை நிறுத்த வேண்டும், அல்லது அரசாங்கம் அதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். பழைய கால முறைகளை, மரபார்ந்த அணுகுமுறைகளே நாம் ஏரி, குளம், கண்மாய் வெட்டி நீர் ஆதாரங்களை சேமிக்க வேண்டும் மழை வருகின்ற பருவத்தில். அப்படி சேமித்தால்தான் இனி அடுத்த தலைமுறை நாம் பாதுகாக்க முடியும், அடுத்த தலைமுறைக்கு சேகரித்து வைக்க முடியும். ஏனென்றால் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதே நீரின் தேவையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆக நீரின் தேவை அதிகரிக்க நாம் நீரை சேமிக்கின்ற முறையை அல்லது நவீன தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும். நீர் வீணடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். நீர் இப்பொழுது பல்வேறு வடிவங்களில் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கும் அது குறித்து கவலை இல்லை. ஆனால் நாம் எல்லாம் இதை உணர்ந்து அல்லது சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள், இந்த இயற்கை நமக்கு அளித்த பெரும் கொடை, இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கு. அப்பொழுதுதான் நாம் மிக நலமாக இருப்போம். ஏனென்றால் மழை இப்பொழுது மலையில் கிரானைட் கற்கள் வெட்டி மலையை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். தமிழகம் முழுக்க அல்லது இந்தியா முழுக்க மலையை வெட்டி எடுத்துக்கொண்டு இதற்கு இயற்கை வழங்கிய கொடை மலை, மரம், காடுகளை அழித்துக் கொண்டிருக்கிறோம், மலைகளை வெட்டி கொண்டிருக்கிறோம், நிலத்தடி நீரை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாமே இயற்கைக்கு மாறாக இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கையோடு இயந்த வாழ்வுதான் தமிழனின் வாழ்வு. ஏனென்றால் இயற்கைக்கு நமக்கும் நெருங்கிய உறவு உள்ளதை, தாய் மகள், தாய் குழந்தை உறவு உள்ளதை தமிழன் உணர்ந்திருக்கிறான் இயற்கைக்கு நமக்கும். அதனால்தான் நிலத்தில், இந்த மண்ணில் எவ்வளவு நீர் அளவு இருக்கிறதோ மண்ணுக்கு நமக்கு நெருங்கிய தொடர்பினால் நம்முடைய உடலிலும் அதிக அளவு நீர், 71 விழுக்காடு இந்த மண்ணில் நீர் இருக்குது என்றால் நமது உடலிலும் 71 விழுக்காடு நீர் இருக்கிறது. மண்ணுக்கும் நம்மளுடைய சரீரத்துக்கு உள்ளக்குமான ஒரு உறவை தமிழன் எவ்வளவு அற்புதமாக உணர்ந்திருக்கிறான். அதனால்தான் இயற்கையும் நாமும் ஒத்திசைந்து இயங்க முடிகிறது. பசுமை வாயுக்களை, பசுமை குடில்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயற்கை சூழ்நிலை சமநிலையில் இருக்கும். இயற்கை சமநிலை மாற்றம் அடைந்தால்தான் நாம் இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இயற்கை சமநிலை என்றால் இப்ப மீத்தேனை, கார்பன் டை ஆக்சைடை, நைட்ரஸ் ஆக்சைடை, ஓசோன் படலத்தை, இப்படி இயற்கை வாயுக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அப்பொழுதுதான் மனித வாழ்க்கை இயல்பாய் இருக்கும். இல்லை என்றால் இன்னல்களை சந்திக்க நேரிடும், சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அதுவும் குறிப்பா எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சோறும் நீரும் காசு கொடுத்து வாங்கறதுக்கு நினைச்சா என் நெஞ்சம் பதறுகிறது. சோறையும் நீரையும்
காசு கொடுத்து வாங்குவதை எண்ணினாலே நெஞ்சம் பதறுகிறது. அன்னசத்திரம் 1000 அமைச்சர்கள் என்றார். ஆங்காங்கே இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்றான் பாரதி. ஆனால் பசித்தவர்கள் பசியாற வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே அன்னச்சத்திரங்களை அமைத்திருந்தார்கள் தமிழர்கள். அன்னம் அறிவித்து ஓய்வெடுப்பதற்காக திண்ணைகளை அமைத்திருந்தார்கள் தமிழர்கள். இப்பொழுது அன்னச்சத்திரங்களை வீடுகளில் வெளிப்புறங்களில் தென்னை கட்டுவதில்லை. இதையெல்லாம் விட அனைவருக்கும் பொதுவானது ஐம்பூதங்கள். ஐம்பூதங்களை இன்று எல்லாம் வணிகமயமாகி கொண்டிருப்பதுதான் பேரதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. நீரை காசு கொடுத்து வாங்குவதா? தமிழனுடைய மரபே யார் வந்து கேட்டாலும் தாகம் என்றால் குவளையில் தண்ணீர் கொடுத்து, சொம்பில் தண்ணீர் கொடுத்து வரவேற்பது, தண்ணீர் கொடுப்பது அழுத்து வந்தவர்களுக்கு, கலைக்கு வந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதுதான் நம்முடைய மரபு. இதோடு தொடர்பு இருக்குது. நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கும் இந்த பாட்டிலில் குவளையில் அடைத்து தண்ணீர் விற்பதற்கும் நிறைய தொடர்பு இருக்குது. வணிகமயமாகி விட்டதனால்தான் நிலத்தடி நீரை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். நிலத்தடி நீர் மாசுபட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய தொழிற்சாலைகள் பெருகி கொண்டது. 2 சக்கர வாகன தொழிற்சாலை, மகிழ்வுந்து 4 சக்கர வாகன தொழிற்சாலைகள் பெருகி கொண்டிருப்பதால் அது எல்லாம் அங்கங்கே வருகின்ற செய்தித்தாளர் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அதற்கெல்லாம் இந்த அளவிற்கு ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் இந்த அளவுக்கு நீரை பயன்படுத்துகிறார்கள். நீர் வீணாதோடு மட்டுமில்லாமல் அந்த தொழிற்சாலையில் வெளியேறுகின்ற கழிவுகள் நீர்நிலை ஆதாரங்களில் கலந்து நீர் மாசுபடுகிறது. இப்ப நீரும் ஏற்கனவே குறைகிறது, நீரும் மாசுபடுகிறது. இது மட்டும் இல்லாமல் மக்களுடைய செல்வங்களும் பாதிக்கப்படுகிறது. நீரை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு தமிழர்கள் சென்று விட்டது என்றால் நீரோடு தொடர்புடைய நாம் நீரை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு சென்றிருப்பதுதான் பேரதிர்ச்சி. அதுவும் பெரிய ஆய்வை இப்பொழுது சொல்கிறது. இனி 2 உலகப் போர் முடிந்தது, 3ஆம் உலகப் போர் ஒன்று வருகிறது என்றால் அது நீருக்காகத்தான் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இனி அந்த நிலைமையை தவிர்க்க வேண்டும் என்றால் நீரின்றி அமையாத உலகு என்பதை அனைவரும் உணர வேண்டும். இதை ஒவ்வொரு வீட்டு முற்றங்களிலும் அல்லது சட்டமன்றங்களிலும் இதை வாசகங்களாகவே, முகப்பிலே வாசகங்களாகவே எழுதிக்க வேண்டும். நீரின்றி அமையாது உலகு என்ற வாசகத்தை. அப்பொழுதுதான் அதனுடைய மகத்துவம் உணரும். குறிப்பாக இந்த தொழிற்சாலைகள் நீரை உறிஞ்சுவதை தடுக்க வேண்டும். இது அனைவருக்கும் உரிய பொறுப்பு. நாம் ஏனென்றால் தமிழர்கள் அத்தனை நிகழ்வுகளிலுமே நீரை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அதை நான் முன்பே சொன்னோம். நீராடல், ஆடிப்பெருக்கு விழா, சடங்குகள், சம்பிரதாயங்கள், இப்படி அத்தனையிலுமே நாம் நீரை பறிக் கொண்டிருக்கிறோம். நீரோடு நமக்கு எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குது என்பதை ஒரு சங்க இலக்கிய பாடல் உணர்த்துகிறது. ஒரு பெண் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அந்த தருணத்தில் கணவன் இறந்து விடுகிறார். இது அந்த பெண்ணுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. கணவன் இறந்த பிறகு அந்த குழந்தை வயிற்றில் வளர்ந்து குழந்தை பிறக்க நேரிடுகிற போது ஊர் உலகம் நம்மளை தப்பாக பேசிவிடும், ஊர் வாயை அடைக்க முடியாது என்பதற்காக தமிழர்களுக்கு ஒரு மரபு இருந்தது. இந்த கணவன், அவளுடைய கணவன் இறக்கிற போது இந்த பெண் 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறார். இதை இறப்பு சடங்கிலேயே அந்த இறந்த வீட்டு வாசலில் ஒரு சொம்பில் அல்லது ஒரு குடத்தில் நீர் வைத்து அந்த நீரில் 3 முல்லை மொட்டுக்களை இட்டிருக்கிறார். அந்த நீர் குடத்தில் உள்ள நீர். அப்பொழுது ஊரே அங்க இறப்புக்கு வருகின்ற அனைவரும் அறிந்து கொள்வார்கள். ஓ, அதாவது இப்பொழுது மொட்டாக இருக்கிறது கருவி. 3 மாத குழந்தை உருவாகி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த குழந்தை
பிறந்தவருக்குரியதுதான் என்பதை ஊர் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நிகழ்வை, இப்படி ஒரு சம்பிரதாயத்தை தமிழன் பன்னெடுங்காலமாக வைத்திருக்கிறான். அதாவது நீர் என்பது நம்முடைய வாழ்வியலோடு கலந்தது. நீரின்றி எந்த நிகழ்வுமே நமக்கு இல்லை. அப்பேற்பட்ட நீரை நாம் பாதுகாக்க வேண்டும். அடுத்து நீர் வழித்தடங்களை ஆக்கிரமிக்காமல் நீர்வழித்தடங்களை நீர் போகின்ற வழியை அடைக்கக்கூடாது. ஏரி குளங்களை நிறைய வீடு கட்டக்கூடாது, கட்டிடம் எடுக்கக்கூடாது. இதையெல்லாம் நாம் ஒரு மக்கள் இயக்கமாகவே முன்னெடுக்க வேண்டும். அரசாங்கம் இதை ஆக்கிரமிப்பவர்களை குற்ற செயலாகவே, தண்டனை வழங்கக்கூடிய செயலாகவே இதை நிகழ்த்த வேண்டும். அதுக்கு முன்பாக, மழை வருவதற்கு முன்பாகவே நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அப்பொழுதெல்லாம் பொதுவாகவே எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், இப்போ பல ஆயிரம் ஆண்டுகளாகவே மழை வருடம் 3 மாதம் வந்து கொண்டுதான் இருக்கிற காலத்தில் அதுக்கு முன்பாகவே நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் முன்பு சொன்னது போல தொழிற்சாலையை பெருகிட்டு என்றால், எப்பொழுது சிமெண்ட் தொழிற்சாலை வந்ததோ அப்பொழுதுதான் பெரும் நீரை நாம் வீணடித்து விட்டோம். நீரை வீணடித்தது மட்டுமல்லாமல் சிமெண்ட் தொழிற்சாலை வந்த பிறகு அந்த சிமெண்ட் தான் இன்று நாம் எல்லா கட்டடங்களுக்கும் பயன்படுத்துகிறோம். அந்த சிமெண்ட் கட்டடங்களை பயன்படுத்துவதால் இந்த தரைக்கெல்லாம், இப்ப தெருக்கள் எல்லாம் சிமெண்ட் சாலைகளாக அமைந்திருப்பதால் தான் நீர் எங்கேயும் மண்ணுக்குள் இறங்காமல், மண் உறிஞ்சாமல் அங்கங்கே தேங்கி நிற்கிறது. சிமெண்ட் வீடு கட்டுவதால் தான், அதுவும் சென்னை போன்ற நகரங்களில் சூரியன் உதயமாவதை பார்க்க முடியாது. அந்திவான அதிகாலை சூரியன் உதயமாவதையே சென்னை போன்ற பெருநகரில் பார்க்க முடியாது. எல்லாம் கட்டடங்கள் முளைத்திருக்கிறது. அதனால் அங்கே முறையான நீர் போவதற்கான எந்த வழிமுறைகளையும் செய்யவில்லை. ஒருவர் ரொம்ப அங்கதமாக சொல்லுவார், மழையினால் கவலை, மழையினால் கவலை, காளான்களை எண்ணுவதா கட்சிகளை எண்ணுவதா? அப்பொழுதுதான் நிறைய கட்சிகள் கோஷம் போடுவதும் ஆர்ப்பாட்டம் செய்வதும் கண்டிப்பதும். இதற்கு முன்பாகவே அக்கறையோடு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் மக்கள் நலனில் அக்கறையோடு செயல்பட என்றால், அதனால்தான் ஒருத்தர் அங்கத்தோடு மழை நாளில் கவலை, கட்சிகளை எண்ணுவதா காளான்களை எண்ணுவதா என்று குறிப்பிடுகிறார். சென்னையில் மிக தூய்மையாக புனிதமாக இருந்த நதி கூவம் நதி இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகிலேயும் நிறைய நீர்நிலைகள் மாசு அடைந்து வருகிறது. மாசு கட்டுப்பாட்டு வரை இருந்தும், எவ்வளவோ நடவடிக்கை எடுத்தும் அது பொதுமக்கள் நமக்கும் பொறுப்பு இருக்கிறது. கோலாலம்பூரில் கில்லா நதி என்று ஒன்று இருக்கிறது. அதுவும் இன்று மாசடைந்து வருகிறது. அங்கு சென்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப கோலாலம்பூர் கில்லா நதி கூவம் நதியின் தங்கையானார். கோலாலம்பூர் கில்லா நதி கூவம் நதியின் தங்கையானார். அப்ப அதே போல கோவம் நதியும் எப்படி இருந்த நன்னீராக இருந்த கோவம் நதி இன்று மாசுபட்டு தூசுபட்டு பயன்படுத்த முடியாத கழிவுநீர் கால்வாயாக மாறி இருக்கிறது. இப்படி நீர்நிலைகள் எல்லாம் மாசுபடுவது, நீரை பயனில்லாமல் செய்வது, இப்படி நாம் நீரினுடைய மகத்துவம் புரியாமல் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் நீரை இனி சேமிக்க வேண்டும் என்றால், நீரினுடைய ஆதாரமே கடலில் உள்ள நீரை மேகம் முகர்ந்து, மேகங்கள் திறந்து நீர் திவலைகளாக மீண்டும் மண்ணை வந்து முத்தமிடுகிறது. அப்பொழுது பூமி குளிர்கிறது. இப்ப இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. ஆனால் நாம் அதற்கு முன்பாக மழை பொழிவதற்கு, மழையை ஈர்ப்பதற்கு முக்கியமான காரணம் மண்ணில் உள்ள மரங்கள். நாம் மரங்களை, காடுகளை எல்லாம் வெட்டுகிறோம், நிலங்களாக செய்துவிட்டோம், தொழிற்சாலை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப மரங்களை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீரை எப்படி பாதுகாப்பது?
அப்படி நீரை, மழை நீரை எப்படி வருவதற்கான வழிமுறைகளை செய்வதென்றால், நாம் மரங்களை, காடுகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். அதனால்தான் கென்யா நாட்டில் பிறந்த ஒரு பெண்மணி வங்காரி மத்தாய், கென்யா நாட்டில் பிறந்த வங்காரி மத்தாய் என்ற பெண்மணி இது ஒரு பெரிய பசுமை புரட்சி செய்திருக்கிறார். அவரு 3 கோடி மரங்களை நட்டிருக்கிறார். மரக்கன்று 3 கோடி மரங்களை நட்டதோடு தமிழ் அதை பாதுகாத்து ஆளாக்கி இருக்கிறார். அதனால் அவர்களுக்கு நோபல் விருது கொடுத்திருக்கிறார்கள். கென்யா நாட்டைச் சேர்ந்த வங்காரி மத்தாய் அவர்களுக்கு. இப்படி தனி மனித ஒருவரால் இவ்வளவு செய்ய முடிகிறது, நம்மளாலும் கண்டிப்பா செய்ய முடியும். இதை உணர வேண்டும். இதில் அரசுடைய பங்களிப்பும் மிக இருக்கிறது. ஆனால் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு வடிகால் வாரியங்கள் ஏற்கனவே வாய்க்கால் அமைத்திருக்கால், நீர்கள் அதன் போக்கில் போவதற்கு வாய்க்கால் அமைத்திருக்கிறார்கள். அதை ஆக்கிரமிக்கக்கூடாது, அதை தடுக்கக்கூடாது. அது மண் வழியே என்றால் இன்னும் நிறைய உறிந்து கொண்டு செல்லும். அதையும் சிமெண்ட் சாலையில் போட்டு சிமெண்ட் வழிகளாக, சிமெண்ட் கால்வாய்களாக அமைப்பதால் அது மண்ணுக்கடியில் உறிஞ்ச முடியாமல் செல்கிறது. அந்த நீர்வழி பாதை ஏற்படுத்த வேண்டும். வாய்க்கால்கள், நீரை சேகரிக்க, அடுத்து கண்மாய், குளங்கள், ஏரிகள் இவை மீண்டும் நாம் புதுப்பித்து வெட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நீரை சேகரிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நீரை சேகரிப்பது ஒரு பக்கம்தான், நீரை பயன்படுத்துவதில் சிக்கனம். இது அனைவருக்கும் பெரிய இப்பொழுது நீரை மருத்துவமனைகளிலும், அடுத்து உணவகங்களிலும், மருத்துவமனைகளிலும், வீடுகளிலும் நிறைய நீரை வீணடித்துக் கொண்டிருக்கிறார். கை கழுவுவதற்கே நிறைய தண்ணீர் செலவிடுகிறார். பாத்திரம் விளக்குற போது எத்தனை இந்தியாவில் உள்ள, தமிழகத்தில் உலகத்துள்ள அத்தனை குடும்பங்களிலுமே பாத்திரம் விளக்குவதற்கே தண்ணீரை தான் போட்டு திருகி விட்டுக் கொண்டே, தண்ணீர் தான் போட்டு விளைவித்துக் கொண்டே நிறைய வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அனைவரும் உணர்ந்து அளவோடு பயன்படுத்துவாங்க. அதே போல சில பேர் குளிக்கிற போது மணிக்கணக்கா குளிக்கிறாங்க. இதுல நீர் நிறைய வீணடிக்கும். இந்த உணர வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. கேட்டா திருப்தியா குளிக்கணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நமக்கு குளிக்கிறதுக்கு என்ன நீர் தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தாமல் போதும். ஆனால் நிறைய பேர் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் தண்ணீரை சேமிப்பது, அடுத்து தண்ணீரை சிக்கனப்படுத்துவது, அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை முக்கியமாக இப்பொழுது திருடி பாட்டிலில் அடைத்து நீரை விற்பது, இது முதலில் தடுத்தாக வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இப்படி தண்ணீரை சேமிப்பதும் பாதுகாப்பதும், மரங்களை பாதுகாப்பதும் இப்படி இருந்தால்தான் நீரின்றி அமையாது உலகம் என்பது அந்த வாசகத்தை, அந்த வள்ளுவனின் வைர வரிகளை உன்னதமானதாக நம்ம உணர்ந்திருக்க முடியும். இது மட்டுமல்லாமல் இதற்கு நீரை பயன்படுத்துவதற்கு அல்லது கோடை காலங்களில் அதை சேகரிப்பதற்கு வழிமுறைகளை அரசாங்கம் ஒரு சட்டமாக இயற்றி அதை பாதுகாக்க வேண்டும். இதை பொதுமக்கள் இயக்கமாகவே முன்னெடுத்து செல்ல வேண்டும். நீர் என்பது அனைவருக்கும் முடியும். நீர் இல்லை என்றால் நீ தவம் இருந்து அறம் செய்வதற்காக, நன்மை செய்வதற்காக, நீர் செய்வதற்காக தவம் செய்து நீ என்றாலும் நீர் இல்லை என்றால் அந்த தவத்தின் பயனே இல்லை. நீர் இல்லை என்றால் நீதியே இல்லை. நீர் இல்லை என்றால் நாகரிகம் இல்லை. உலகின் நாகரிகமே நீரால் தான். ஏனென்றால் நதிக்கரையில் தான் நாகரிகம் பிறந்தது. நதிக்கரைகள் தான் நாகரிகத்தின் தொட்டி. அதனால்தான் நாகரிகமான நகரங்கள் எல்லாம் நதிக்கரையை ஒட்டி அமைந்திருக்கும். பண்டை தமிழகத்தில் இருந்த மதுரை, வஞ்சி, காவிரி பூம்பட்டினம் இவை யாவும் நதிக்கரை நகரங்களே.
இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க எங்கெல்லாம் நாகரிகம் உச்சம் தொட்டிருக்கிறதோ, நாகரிக வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ, அங்கெல்லாம் அந்த நகரங்கள் எல்லாம் நதிக்கரை நகரங்களாகவே அமைந்திருக்கு. இது இயற்கை. அதனால் நாகரிகத்துக்கு வித்திடுவதே நீர் தான். நீர் இல்லை என்றால், இப்படி ஒரு கற்பனை பண்ணி, உலகம் தண்ணி இல்லைன்னா எல்லாரும் எங்க தண்ணி தேடுவோம், இருக்கிற மட்டும் பிடுங்குவோம், நாட்டுல சண்டை சச்சரவுகள், அறம் இருக்காது. தவம் செய்வதே அறம் செய்யலாம். நீர் இருந்தால்தான் அந்த தரம் கூட. கடவுளுக்கே நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் என்றால் கூட நீர் தான் தேவை. நீர் இல்லை என்றால் கடவுளின் தவமே நிகழாது. அனைத்திலுமே நீர் தான் முதன்மை இடம் பெற்றது. அதனால் அப்பேற்பட்ட அந்த தன்மை வாய்ந்த உயிர் நீரை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு தமிழ் சமூகத்திற்கும் அல்லது மனித சமூகத்திற்கும் இருக்கிறது. நாம் முன்பே சொன்னது போல் நிலத்தடி நீர் தாவரங்களுக்குரியது, நிலத்திற்கு மேலே உள்ள நீர் தான் மனிதர்களுக்குரியது. அதுவும் குறிப்பாக நாம் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. ஊர்வன, பரப்பன, நடப்பன, பாரதியார் பாடல் சொல்வது வர அது அத்தனைக்குமே, அனைத்து உயிரினத்துக்கும் ஜீவராசி, அனைத்து ஜீவராசிகளுமே நீர் வேண்டும். நீர் இல்லாமல் இங்கு உயிர் இல்லை. எந்த ஜீவராசி இருந்தாலும் இங்கு உயிர் இல்லை. அதனால் நாம் அதனுடைய நீர்நிலைகள் எல்லாமே காடுகளில், ஏரிகளில், குளங்கள், நீர்நிலையும் ஆக்கிரமித்தால் நிறைய பறவைகள், நிறைய உயிரினங்கள், நிறைய கால்நடைகள், ஊர்வன, பரப்பன, நடப்பன எல்லாமே நிறைய இறந்து போயிருக்கிறது, காணாமல் போயிருக்கிறது, அதெல்லாம் குறைந்து போயிருக்கிறது. அந்த ஊர்வன, நடப்பன, பரப்பன, காடுகள், மரங்கள் எல்லாமே இருந்தால்தான், சிங்கம், புலி, யானை, கரடி, இருக்கிற பாம்பு, பூச்சி, புழு அத்தனையும் இருந்தால்தான் இயற்கை சமநிலையோடு இருக்கிறது என்று பொருள். அதெல்லாம் மெல்ல மெல்ல இல்லை என்றால் இயற்கை மெல்ல மெல்ல அழிந்து கொண்டு கொண்டிருக்கிற பொருள். ஆனால் இயற்கை, இந்த மண்ணில் அத்தனை உயிரினங்களுமே உயிர் வாழ வேண்டும் என்றால் இயற்கை சமநிலையை, பசுமை குடிலை பாதுகாக்க வேண்டும். மழைக்காலங்களில் கூடுதலான மழை வருகிற போது அதை எவ்வாறு நீர் மேலாண்மை செய்ய வேண்டும், திறம்பட நீர் மேலாண்மை செய்வது. நீர் மேலாண்மையை பல்கலைக்கழகங்களில் ஒரு பாடமாகவே வைக்கலாம், அல்லது தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை இதை பாடமாக வைக்கலாம். நீர் மேலாண்மை இது தெரியாமல் தான் நாம் நீரை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். வீணாக கடலில் கலந்து கொண்டிருக்கிறோம். கடலில் போன பிறகு அதை பயன்படுத்துவதற்கு, உப்பு நீரை பயன்படுத்துவதற்கு மாற்று வழியும் நாம் எடுப்பதில்லை. இதை பற்றி யாரும் அக்கறை இல்லாமல் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால முன்பே சொன்னதோ இதை நாம் ஒரு மக்கள் இயக்கமாகவே முன்னெடுத்து செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்ப சுற்றுச்சூழலை, அதற்காகத்தான் சுற்றுச்சூழல் தினம் என்று நம்ம நினைவு கூற தினங்களை மட்டும் கொண்டாடுகிறோம், சூழலை விட்டு விடுகிறோம். ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். பங்குனி திங்கள் 22ஆம் நாள் தண்ணீர் தினம். பங்குனி திங்கள் 22ஆம் நாள் தமிழாசிரியர் என்பதால் தமிழ் தெரிவித்தேன். மார்ச் 22 தண்ணீர் தினம். ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினமாக நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தினங்களை மட்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சூழலையோ தண்ணீரையோ கொண்டாடுவதை, பாதுகாப்பதை மறந்துவிட்டோம். அதனால் இந்த தினங்களை பெரும் விழிப்புணர்வு இயக்கமாக அல்லது பாடல் வடிவிலும், மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இது போன்ற இயற்கை சூழலுக்கேற்ற திரைப்படங்களை எடுக்கிறார்கள். மேட்ரிக்ஸ் என்ற ஒரு படம், அது உலகம் நீர் பற்றாக்குறையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீர் இல்லாமல் பெரும் சிக்கல் ஏற்பட போகிறது. 3ஆம் உலகப் போரை நீரால் தான் நிகழப்போகிறது என்பதை எச்சரிக்கிறார்கள். இதை நாம் உணர வேண்டும். நீர்ச்சத்து என்பது மண்ணுக்கும் நம் உடலுக்கும் தேவை. நீர்ச்சத்து இல்லை என்றால் நம் உடல் இயங்காது. அதனால் இப்படி இந்த இயற்கைக்கும் மனிதனுக்கும்
அத்தனை ஜீவராசிகளுக்கும் நீர் என்பது பெரும் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும். கோடை காலங்களில் அந்த நீரை அளவோடு பயன்படுத்துவதற்கு அல்லது கோடை காலங்களில் சேமித்து வைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளோ, அதுவும் குறிப்பாக இன்றைய இருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தை, அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய புதிய யுக்திகளை எல்லாம் கையாண்டு நாம் நீரை சேகரிக்க வேண்டும் அல்லது வறட்சியான காலங்களில் பயன்படுத்த வேண்டும். இயற்கைக்கு இயல்பு வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சக்தியும் வறட்சி, மழை, நிலநடுக்கம், குளிர் இது எல்லாம் இயற்கைக்கு மனித வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய, மாற்றப்போடக்கூடிய சக்தி உண்டு, மாற்றக்கூடிய சக்தி உண்டு. அதனால் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. குளிர் கூட சங்க இலக்கியத்தில் மழைக்காலங்களில், குளிர்காலங்களில் குளிரால் குன்றே நடுங்கின என்கிறார் ஒரு கவிஞர். குளிர்காலங்களில், நெடுநல்வாடை பாடலில் குளிர்காலங்களில் குன்றே நடுங்கின என்று குறிப்பிடுகிறார். அவ்வளவு குளிரும் மழை இருந்தது. நடந்தாய் வாழி காவிரி என்கிறார். அப்படியெல்லாம் இருந்தது இந்த தமிழ் சமூகம், தமிழ்நாடு வளமையோடும் செழுமையோடும் இருந்தது. இது ஒரு புறம். இன்னொன்று வெப்பமயமாதல். வெப்பமயமாதல் தான் உலகில் உள்ள இந்த பனிக்கட்டிகள் இரண்டு விழுக்காடு இருக்கிறதுன்னு சொன்னீங்க. வெப்பமயலாக ஆக ஆக கடல் நீர் ஊருக்குள் போகும், பனிப்பாறைகள் உருகி இந்த பிரபஞ்சம், இந்த நிலவியல் அமைப்பு ஒரு நாள் நீரால் மூழ்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும் என்றால் ஏற்கனவே மாந்தன் பிறந்த லெமூரியா கண்டமும் சிலப்பதிகாரம் தோன்றிய காவிரி பூம்பட்டினமும் கடல் கோளால் நீரால் அழிந்து போன வரலாறு நாம் அறிந்தது. இதை உணர்ந்து புவி வெப்பமயதாலையும் பேராபத்து ஏற்பட வாய்ப்புண்டு. புவி வெப்பமயமாதலையும் தடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. தட்பவெப்பநிலை மாற்றத்தை எவ்வாறு சமாளிப்பது என்று ரியோ டி ஜெனிரோவின் ஆய்வாளர்கள்லாம் ஒன்று கூடி அதற்கான மாற்று வழியை யோசித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், சாத்தியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய புவி வெப்பமயத்தை தடுக்க முடியும். அல்லது சுற்றுச்சூழல் மாற்றத்தை, மாறுபாட்டை, இல்லை இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் ஆபத்தை நம்மளால் பாதுகாத்துக்கொள்ள முடியும், தவிர்க்க முடியும். அடுத்ததாக இந்த நீரை மேலாண்மை செய்து பயன்படுத்துவதிலும் அதை பாதுகாப்பதிலும் புதிய நடைமுறைகளை கையாள வேண்டும். முன்பே சொன்னது போல் பாடங்களாக இதை இடம்பெற வைக்க வேண்டும். அப்பொழுது கண்டிப்பாக நீரின் மகத்துவம் இளைய தலைமுறைக்கு உணர்வார்கள். அது அடுத்தடுத்து ஒரு பேர் இயக்கமாக கொண்டு செல்லலாம். ஐயா போன்ற தன்னார்வலரும், சிவமலைவாசன் ஐயா போன்ற தன்னார்வலர்களும் தமிழ் சமூகம் முழுக்க நிறைய ஆங்காங்கே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஆங்காங்கே நீர்நிலைகளையும் பழைய மரபார்ந்த முறைகளையும் பாதுகாக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நாம் நீரினுடைய சிறப்பு, நீர் தமிழர்களுக்கு எவ்வாறு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது, நீரை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், நீர் எவ்வாறு மாசுபடுகிறது, அது குறித்து சொன்னோம். அதுவும் இல்லாமல் பெரும்பாலும் குப்பை குளங்களில் நீர்நிலைகளை கொட்டுவதை அருவருப்பாக எண்ண வேண்டும். ஆனால் கொஞ்சமும் குற்றம் இல்லாமல் நீர்நிலைகளிலே குப்பை குளங்களை கொட்டுகிறார்கள், மருத்துவ கழிவுகளை கொட்டுகிறார்கள். அதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்து கட்டட இடிபாடுகளை, இடிந்த கட்டடங்களுடைய எச்சங்களை நீர்நிலைகளில் கொட்டுகிறார்கள். இப்படி நீர்நிலைகளை பல்வேறு வழிகளில் நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம், மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம், ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பொறுப்பை நமக்கு அனைவருக்கும் உண்டு. இதை நாம் தவிர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அல்லது அதுவும் குறிப்பாக
நான் குறிப்பிட்டது போல நன்னீர் 2 விழுக்காடு தான் இருக்கு. அதுவும் குறிப்பா நாம் பயன்படுத்தும் 1 விழுக்காடு நன்னீர் தான் பயன்படுத்தப்படுறது, நல்ல நீர் நன்னீர். இதை உணர்ந்து அடுத்ததாக புதியதாக இந்த கடல் நீரை புனிதராக்கும் திட்டத்தை இளம் அறிவியல் விஞ்ஞானிகளை இந்த வலையரங்க நிகழ்வு மூலமாக சில பேர் உணர்ந்து புதிய விஞ்ஞானிகளை இந்த வலையரங்க நிகழ்வு உருவாக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே முன்பே குறிப்பிட்டது போல் இந்த வலையரங்க நிகழ்ச்சி இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டி வலைஞராய் அமையும் என்பதை சொல்லி சென்றேன். 180வது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் இந்த நீரை பாதுகாக்க, இயற்கை உயிரான அந்த நீரை பாதுகாக்க அனைவரும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த மண்ணில் அறம் நிலைக்க வேண்டும் என்றால், தர்மம் நிலைக்க வேண்டும் என்றால், நாடு நாகரிகமாக பண்பாடாக இருக்க வேண்டும் என்றால், நீரை பாதுகாக்க வேண்டிய, நீரை சேமிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நீர்வழி தடங்களை ஆக்கிரமிப்பதை தவிர்க்க வேண்டும். இது அரசாங்கத்திற்கும் ஆர்வலர்களுக்கும் இந்த பொறுப்பிற்கு நாம் அனைவரும் இதை ஒன்றிணைந்து செய்வோம். இயற்கையை பாதுகாப்போம், இளைய தலைமுறையை பாதுகாப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். அருமையான ஒரு நிதானமான ஒரு உரை வீச்சு சார். அது நீரோடை போடுற மாதிரி, அந்த நீரோடை, அந்த புதிய நீரோடை ஒரு சலசலப்பு, அது ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஆனா செய்திகள் எல்லாமே ரொம்ப சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நீரோடை அருவியில, இந்த இயற்கை சூழல்ல அந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சம் உதயத்துல போயிட்டு உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அவ்வளோ இணக்கமாக ஒரு இதமாக உங்களுடைய வலையரங்கு அமைந்தது. இதுல என்ன மாதிரி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வி எல்லாமே இருக்கும். நீரின்றி அமையாத உலகு, என்ன பேச போறாங்க அப்படின்ற வினா இருக்கும் சில பேருக்கு, என்ன பேசிட போறாங்க என்ற வினாவும் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தமா எல்லாரையும் மீட் அவுட் பண்ற மாதிரி, ஒரு தனி மனிதனாக என்ன வேண்டும், மக்கள் இயக்கமாக எப்படி மாற வேண்டும், அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், எல்லா சாடலும் சொன்னீங்க. யாரையும் காயப்படுத்தாம அவங்களுடைய புரிதல், எல்லாருமே புரிதல் இல்லாத ஒரு உலகத்துல ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வேட்கை, அந்த பொருள் வேட்கையா இல்ல வேறு வேட்கையா இல்ல, தடம் பிறண்டு போயிட்டு இருக்காங்க. மக்கள், மனிதர்கள் சமநிலை இல்லாம இருக்கிறாங்க. அந்த மக்களோட அந்த இயற்கையை பொருத்தி, குறிப்பா அந்த நீரை மண்ணையும் இவங்களோட பொருத்தி, அவங்களுக்கும் 3/4% தண்ணி வேறும், இவங்களுக்கும் 3/4% தண்ணி இருக்கு. அதை எப்படி பயன்படுத்தணும் மேலாண்மையில அழகா, தண்ணீர் அறிந்தி தமிழன் நீரோடு தொடர்பு கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழனாக தண்ணீர் அறிந்து, அறிவியல் என்ன சொல்றது, நிறமற்றது, மனமற்றது, சுவையற்றது, எதை ஏற்றுக்கொள்ளாமோ ஏதோ ஒரு வீட்டுக்கு போறோம், எங்க வீட்டுல தண்ணி எப்படி இருக்கு அப்படிதான் கேக்குறாங்க, உங்க ஊர்ல தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சுவைன்னு ஒண்ணு இல்லாட்டினா அந்த வினாவே வராது. அதை அழகா சொல்லி, எப்படி சங்க காலத்துல இருந்து தமிழ் இந்த நீரோடு தொடர்பு கொண்டிருக்கிறான், எப்படி அவன் நீரை கொண்டாடினான், நீரை வாழ்த்துகிறான், நீரை போற்றுகிறான், நீரை வரவேற்கிறான், நற்றினையில ஆரம்பிச்சு திருக்குறள் வழியா, அந்த வான் சிறப்பு வழியாகவும், சிலப்பதிகாரங்கள் வழியாகவும், புறநானூறு வழியாகவும், பிள்ளைத்தமிழ் வழியாகவும், அங்கங்க எங்கெங்கெல்லாமே அந்த எப்படி நம்ம ஆட்கள் முன்னோர்கள் இதை கொண்டாடினார்கள் அப்படி சொல்லிட்டு, அதோடு இல்லாம நமக்கு உணவாகவும் ஆதாரமாகவும் இருக்கிற நீர் தான் அந்த மாதிரி தாவரங்களுக்கு எல்லாமே ஒரு தாய்ப்பால் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தைத்தது. அது ரொம்ப இணக்கமா, ஏதோ ஒரு இடத்துல வந்தோம், ஏதோ பேசணும், தொடர்பு இல்லாம பேசணும் மாதிரி தொடர்பான செய்திகள் எல்லாரையும் தைத்தது, ஒவ்வொரு வார்த்தையும் தைத்தது. நீங்க அப்படியே ஒரு தாவரத்தோட இதை பொருத்தும் போது அது ஒரு பக்கம் எங்க அந்த உள்ளார்ந்து போயிடும், சமநிலையோடு பொருத்தும் போது பண்றோம். இதனால ஏற்பட்ட பிரச்சனைகள், அது வெப்பமயமாதனாக இருந்தாலும் சரி, நம்ம குப்பை எல்லாம் கொட்டி எப்படி அதை மாசுபடுத்துறோன்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த கடைசியில ஒரு செய்தி சொல்லும் போது பாருங்க, நாம பாதுகாப்பா இருக்கணும்னா இயற்கையை பாதுகாக்கணும், சுயநலத்திலேயாவது இயற்கை பேணுங்கள். அந்த கடைசி கட்டம், நீங்க இயற்கையை பேண வேண்டியது நம்ம கடமை. அதை செய்யல நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த எப்படி நீர் மேலாண்மை செஞ்சாங்கன்ற மாதிரி, அந்த கல்லணை மூலமாகவோ, அந்த பெரியாறு, முல்லை பெரியார் அணை மூலமாகவோ, ஏரி, குளம், கண்மாய், நீர்த்தேக்கங்கள், அருவிகள், ஊருணிகள் எல்லாம் எப்படி அவங்க அமைச்சு எப்படி பாதுகாக்காங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம பேணி பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு அழகான அந்த ஒரு பக்கம் எப்படி பயன்படுத்தணும், நீங்க சொன்ன மாதிரி குளிக்கிறதுக்கும், கை கழுவுறதுக்கும், பாத்திரம் கழுவுறதுக்கும், சிகிச்சைக்கும், மருத்துவமனையிலுமே எப்படி பயனிட்டு போகுது. அந்த மண்ணுனா அந்த தண்ணீர்னா 2 வகை, ஒண்ணு வானில இருந்து வர்றது மண்ணீர், மண்ணீர் மட்டும் நமக்கு சொந்தம், மண்ணுக்கு கீழே இருக்கிற நீர் நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம ஒரு முரண்பட்ட ஒரு வாழ்க்கையில போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லி, நம்ம வாழ்க்கையில இந்த பிறப்பிலும் இறப்பிலும் நீர் எவ்வாறு நிறைந்திருக்கிறது, நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்விலும் சரி, எந்த நிகழ்விலும் எப்படி இது நிறைந்திருக்கிறது. 3/4% நீராக இருந்தாலும் சரி, 2%, 1% தான்
முக்கியமா நம்ம பயன்படுத்தக்கூடிய நீராக இருக்கிறது. அந்த அறிதல் எல்லாருக்குமே அதிகமா இருக்குன்னு நினைக்கிறோமே தவிர, அந்த அதிகமா இருக்கிறதுல எவ்வளவு சதவீதம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கு, அந்த எவ்வளவு சதவீதம் உண்மையான பயன்பாட்டுக்கு நேர்மையாக நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு நம்ம கன்சப்ஷனை பாக்குறோமே தவிர, நம்முடைய சந்ததி, நம்முடைய தலைமுறைக்கு எதையாவது விட்டுட்டு போறோமா? இல்லையா? நம்ம முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த மேலாண்மை எல்லாமே வேற ரூபத்துல மாறி இப்போ எந்த ஒரு மேலையும் அக்கறை இல்லாம, நமக்கு மேலே அக்கறை இல்லாம ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கிற நேரத்துல நீரின் மேலாண்மை குறித்தும் அந்த நீரை பயன்பாடு குறித்தும் அந்த முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, அதோட தொடர்ச்சி எங்க நம்ம விட்டுட்டோம், அந்த கடமையை எப்படி நாம தனி மனிதனாகவும் அந்த குழுவாகவும் மக்கள் இயக்கமாகவும் செய்ய போகணும்ன்ற ஒரு செய்தியே நிறைய செய்திகளோடு, சங்கதிகளோடு, எடுத்துக்காட்டுகளோடு ஒரு அழகான ஒரு புரிதல் வலையரங்கா இருந்தது. நன்றி ராஜசேகர் சார், ரொம்ப அருமை, வாழ்த்துக்கள். நம்ம கருத்துக்கு போயிடலாம் சார். வணக்கம் ராஜன் ஐயா. வணக்கம். முத்துகணேஷ் எல்லாம் எனேபிள் பண்ணிடுங்க. ஒரு அறம், தவ வாழ்க்கை அறத்திற்கு நிறைய செய்திகள் ரொம்ப சிறப்பா இருந்தது. வணக்கம் சார். வணக்கம் ராஜன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் கருத்து சார். இன்றைய உரையாசிரியருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்தும் நன்றியும். நல்ல குரல் வளம், நல்ல தமிழ், நல்ல கருத்து, இது மூணுமே இணைஞ்சி போகிறது ஒரு அபூர்வமான ஒரு செய்தி. அதனால இந்த வலையரங்கம் ரொம்ப நான் பெரும்பாலும் இந்த சுற்றுச்சூழல் பற்றி பேசுகிற போதெல்லாம் ஒரு செய்தியை சொல்லுவேன். அதாவது மாணவர்களை கேட்பேன், பூமிக்கும் உலகுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்பேன். இது மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது ஆங்கிலத்துல எர்த் என்ற சொல்லுக்கும் வேர்ல்ட் என்ற சொல்லுக்கும் உள்ள வேறுபாடு அது. அதாவது பூமியை மனிதன் தான் உலகமாக மாற்றுகிறான். அதாவது பூமி கூட்டல் மனிதன் சமக்கோடு உலகம். உலகம் கழித்தல் மனிதன் மீண்டும் பூமியாகிடும். இப்போ பூமியை இறைவன் பூமியை உருவாக்கினான், உலகை உருவாக்கல. ஆனால் அந்த பூமியை உலகமாக மாற்றியவன் மனிதன். ஆனால் அதே உலகை மீண்டும் பூமியாக மாற்றிக் கொண்டிருப்பவனும் மனிதன் தான் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது சுற்றுச்சூழல் இந்த கேடு யாரால் ஏற்படுகிறது என்று பார்த்தா, கோடானு கோடி உயிர்கள் இறைவனால் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே படைக்கப்பட்டாலும் இந்த சுற்றுச்சூழல் கேட்டை விளைவிப்பவன் மனிதன் என்கிற ஒரு பிராணி மட்டுமே. மற்ற பிராணிகள் எதுவும் இந்த சூழலை கெடுப்பதே இல்லை. இது அறிவியலாளர்களும் சமூக ஆர்வலர்களும் ஏற்றுக்கொள்கிற ஒரு உண்மை. நாம் இப்போதெல்லாம் வளர்ச்சி என்கிற ஒரு சொல்லை வைத்து, டெவலப்மெண்ட் என்று சொல்லுகிறோமே, இந்த சொல்லை வைத்து நாம் வளர வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம். இதையும் மனிதன் தான் செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் இன்றைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்கிற ஒரு சொல்லை எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள், குறிப்பாக பொருளியல்வாதிகள். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொன்னால், அதாவது வளர்ச்சி என்பது மிக நீண்ட காலம் அல்ல, மிக நீண்ட காலம் நாம் வாழ்வதற்கான ஆதாரங்களை அழிக்காமல் பாதுகாத்து கொண்டே வளர்வது என்பதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லிக்கொண்ட பொருள். இதுல மிக மிக முக்கியமாக இருப்பது சுற்றுச்சூழலும் அதற்கு அடிப்படையாக இருக்கிற நீரும். இதுதான் மிக நல்ல தமிழ்ல இவ்வளவு நேரமாக நண்பர் உரையாற்றி கொண்டிருந்தார். அதாவது புதியதாக கேட்கிறவர்களுக்கு இந்த செய்தி மிக நுட்பமான அற்புதமான செய்தியாக இருக்கும். அது குறிப்பாக மாணவ சமுதாயத்துக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். எனவே நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நல்ல தமிழ் ஆசிரியர்கள் இந்த அறிவியல் பூர்வமான கருத்துக்களை, சமூக வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கருத்துக்களை இது போன்ற வலையரங்களிலே கலந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளுகிற போது மிக அற்புதமான வாழ்க்கையை எதிர்காலத்திலே நம்மால் வாழ முடியும் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராஜேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. மிகவும் மகிழ்ச்சி சார். அந்த நிலையான வளர்ச்சி, நிலையான கல்வி, இப்போ எதிர்காலத்துல எல்லாத்திலுமே இந்த நிலையான சஸ்டைனபிள்
அது ஆடாயிட்டு இருக்கு. அது ஆடாகிறதோட மட்டும் இல்லாம ராஜசேகர் ஐயா பேசும்போது சொன்னாங்க, தினங்களை கொண்டாடுகிறோம். ஜூன் 5னா தண்ணீர் தினம் இருக்கு, மார்ச் 2னா விழிப்புணர்வு இந்த இயற்கை தினம் இருக்கு, எல்லாமே இருக்கு, சூழல் தினம் இருக்கு. ஆனா தினங்களை நம்ம என்ன பண்றோம், அப்படியே கொண்டாடுறோமே தவிர அதற்கான நோக்கத்தை நம்ம என்ன பண்றது இல்ல, கொண்டாடவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஐயா சொன்ன மாதிரி இப்போ எந்த வளர்ச்சி வேணாலும் அது நம்மோட நின்று போக நம் தலைமுறைக்கும் தொடருமா, கல்லணை மாறி முல்லை பெரியார் அணை மாறி அது சஸ்டைனபிளான ஒரு நிலையான ஒரு வளர்ச்சியை இப்போ இருக்கிற அரசாங்கங்களும் எதிர்வரும் அரசாங்கங்களும் மக்களோடு இணைந்து, ஏன்னா மக்களுக்காக என்ன திட்டம் தீட்டினாலும் அது மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கில அதை என்ஷூர் பண்ணணும். அது கடைசி வரைக்கும் போகுதா இருக்குமான்றது எல்லாமே நிறைய என்ஷூர் பண்ணி அது கொடுத்ததுன்னு நல்லா இருக்கும். ஐயா ராஜன் ஐயா, ரொம்ப நன்றி. வருகைக்கும் உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் நன்றி. ஒரு அர்த்தமா சொன்னார். அதாவது இந்த மேல்நிலையிலே நாம் பார்க்கக்கூடிய நீரைத்தான் பயன்படுத்த வேண்டும், பூமிக்குள்ளே போய் அந்த நீரை பயன்படுத்தக்கூடாது என்று மிக அழுத்தமாக சொன்னார். நான் இதை எல்லோருக்கும் புரிகிற மாதிரி ஒரு கூட்டத்துல சொன்னேன். அதாவது நாம் இப்போது குடித்துக் கொண்டிருப்பது நம்முடைய பேர பிள்ளைகள் குடிக்க வேண்டிய நீர். எனவே நம்முடைய பேர பிள்ளைகள் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இறந்து போவார்கள் என்று சொன்னேன். அதாவது அடுத்த தலைமுறைக்காக இயற்கை தந்திருக்கிற நீரை நாம் இப்போதே குடித்து தீர்த்து விட்டோம். எனவே அடுத்து வருகிற தலைமுறைக்கு பூமியிலே நீர் இருக்காது. இதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும். எனவேதான் இந்த நீர் மேலாண்மை என்பதும் நீர் பாதுகாப்பு என்பதும் அவசியம் என்பது அதை அழகாக சொன்னார் அவர். அதாவது சர்ஃபேஸ் வாட்டர், பூமிக்கு மேலே இருக்கிற நீரைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதுக்கு உள்ள போய் நம்ம தோண்டி எடுக்க கூடாது. இது அடிக்கணக்குல பல நூறு, அதாவது பல 10 என்பது பல நூறாகி இப்ப பல 1000 அடிகள் உள்ளே போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதை அழகாக சொன்னார். இது பையில இருக்கிற பணத்திற்கும் வங்கியில இருக்கிற பணத்திற்கும் உள்ள வேறுபாடு. பையில இருக்கிற பணத்தை செலவு செய்ய வேண்டும், வங்கியில இருப்பது சேமிக்கப்பட வேண்டும். எனவே இந்த சேமிப்பு என்பதை நாம் பையில இருக்கிற பணத்தையும் செலவழித்து விட்டு வங்கியிலே சேர்த்து வைக்கிற பணத்தையும் எடுத்து செலவழிக்கிற போது பூமிக்கு அடியிலே இருப்பது வங்கியிலே இருக்கிற பணம் மாதிரி அது அவசரத்துக்கு மட்டுமே பயன்பட வேண்டும் தவிர அதை எல்லா காலத்திலேயும் எடுத்து செலவு செய்து விட்டோம் என்று சொன்னா வங்கியிலே பணம் இருக்காது, பூமிக்கு அடியிலே நீர் இருக்காது. எனவே இந்த நீர் இல்லாமல் மனிதன் பல கோடி கணக்கிலே மாண்டு போவான். இந்த உண்மையை ஒரு எச்சரிக்கையாக மக்கள் மத்தியிலே கொண்டு போக வேண்டும். எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற உரையாளர்கள் நமக்கு அவசியம் தேவை என்று மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி. மிக அருமையான ஒரு நேர்த்தியான கருத்து பகிர்வு. நன்றி சார். ராஜசேகர் சார், ஐயாவுக்கு நன்றி. பதில் இருக்குங்களா? நன்றி 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 சார், ரொம்ப நன்றி. இந்த ஐம்பூதங்களையும் முதலில் ஆக்கிரமிப்பதை தனி உடைமையாகுவதை தடுப்போம். பாரதிதாசன் மிக அற்புதமாக சொல்வார், பொது உடைமை கொள்கை திசையற்றும் உங்க வாய்ஸ்க்கு ரொம்ப லோவா இருக்க மாதிரி தெரியுது. ஐம்பூதங்களையும் தனி உடைமையாக்க கூடாது. அது அனைவருக்கும் ஆனது, அடுத்த தலைமுறைக்கும் ஆனது. அதனாலதான் பாரதிதாசன், கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்களா? பரவாயில்ல சார். கேக்குங்களா சார்? லோவா தான் இருக்கு சார், ஆனா பரவாயில்ல. அதனாலதான் பாரதிதாசன் சொல்வார், பொது உடைமை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிர் என்று காப்போம் என்பார். இப்ப ஐம்பூதங்களையும் முதல் பொது உடைமையாக்க, அது தனி உடைமையாகக்கூடாது. அதில் அந்த கொள்கையை திசையற்றும் சேர்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கொள்கையை திசையற்றும் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் ஐயா சொன்ன மாதிரி இப்பொழுதெல்லாம், முன்னெல்லாம் மன்னராட்சி காலத்தில் மாதம் மும்மாறி பொழிகிறதா என்று நிறைய திரைப்படங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படி என்று கேட்போம். அப்ப மாதத்துக்கு 3 முறை மழை பெய்திருக்கிறது. இப்போ 12 மாதங்களும் 12 திங்களும் ஒவ்வொரு மாதம் 3 முறை மழை பொழிந்திருக்கிறது. இப்பொழுது இந்த மாதம் மும்மாறி பொழிந்தது என்று கேட்கிறார்கள். இப்பொழுது மாதம் மும்மாறி அல்ல, ஒரே முறைதான் பொழிகிறது, அதுவும் இடைவிடாது பொழிகிறது. அதெல்லாம் பேர் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. நமக்கு எல்லாமே மழை என்றால் மிகுந்த குதூகலம். இப்பவும் நமக்கெல்லாம் இந்த மழை நாளை நினைத்தால் நம் நரம்புகளுக்குள் வீணை நீட்டிக் கொண்டிருக்கிறது. அது அனைவருக்குமே ஒரு குதூகலமான ஒரு தருணம். அதனால் மழை நீரை நாம் கண்டிப்பாக உயிர் நீராக எண்ணி பாதுகாக்க வேண்டும்.
நன்றி சார், நன்றி. ராஜன் ஐயா, பெருமகிழ்ச்சி உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் உங்களுடைய வருகைக்கும் நன்றி சார். அடுத்து வணக்கம் வணக்கம் சார். அடுத்தது முனைவர் வேலம்மாள் அவர்கள். அம்மா வணக்கம், நீங்க இணைப்பில் இருந்தா பேசலாம். வணக்கம். ரொம்ப வணக்கம். அற்புதமான அதாவது இன்றைய தலைப்பே மிக அற்புதமான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு என்பது. அத்தோடு திரு ராஜசேகர் அவர்கள் பேசியது ரொம்ப நீங்க சொன்னது மாதிரிதான். எங்க அருவி மாதிரி அது கொட்டல்ல, அப்படி ஒரு தெளிந்த நீரோடை போல அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அழகாக சென்றது. ரொம்ப நல்லா இருந்தது, கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அந்த நல்லா இருந்ததுன்னு சொல்றது அவருடைய பேச்சு மட்டுமல்ல, அவர் பேசிய கருத்துக்களும் தான். அவ்வளவு தெளிவான கருத்துக்கள். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிணர் காடும் உடையது அரண் என்று அந்த வள்ளுவன் சொன்னது. அதாவது மணி போல தெளிந்த நீர்நிலைகளாம், மணி போல தெளிந்த நீர்நிலைகளை உடைய அகழியும் வெளி நிலமும் மலையும் அணிகலன் போன்று அழகிய நிழல் தரக்கூடிய காடுகளும் உடையதுதான் நல்ல ஒரு நாடு, அது பாதுகாப்புக்குரிய அரண் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த இயற்கை அரண்களை உடைய அந்த நாடே பாதுகாப்பான நாடாகவும் இருக்குங்க. அப்ப முதல்ல அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, மணி போல தெளிந்த நீர்நிலைகள் என்று சொல்றாரு. அதத்தான் ஐயா பலமாறும் நமக்கு அதை வலியுறுத்தினாங்க. இன்றைய உலகத்துல நம்ம என்ன அந்த அணிகலன்களை எல்லாம், அந்த பொலிவை எல்லாம், நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை சீரழித்து சீர்கேடுகளை ஏற்படுத்தி எவ்வளவு மோசமாகி விட்டது என்பதை ரொம்ப அருமையா எடுத்துரைச்சாங்க. அந்த நவீன காலகட்டத்துல இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை ரொம்ப நல்ல எடுத்துரைச்சாங்க. அதாவது இந்த காடும் நீர்நிலைகளும் இருக்கணும். அப்ப நீர் இல்லைன்னா காடு கிடையாது. எல்லா மரத்தையும் வெட்ட வேண்டியது, எல்லாம் இன்றைக்கு கான்கிரீட் காடுகளாக மாற்றிக்கொண்டு வருகிறோம். வாழ்வதற்கு வீடு என்பது தேவைதான். ஆனா அன்னைக்கு இயற்கையான வீடுகளை வச்சிருந்தோம், ஓலைக்குறையில வீடு, அதெல்லாம் எவ்வளவு இப்ப அந்த மரங்களை நாம் அழிக்கவில்லை, அதை வளர்த்து வளர்த்து, ஏன்னா நம்ம தேவைக்காகவாது அந்த மரங்களை எல்லாம் வளர்த்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சு இரும்புகள் அதாவது நம்முடைய ஓலைகளும் நம்முடைய மூங்கில்களும் நம்முடைய எல்லாம் மாற்றம் பெற்று இன்னைக்கு இரும்புகளாக மாறின உடனே நம்ம மரங்களுடைய தேவையை பற்றி நம்ம அறிந்து கொள்ளவே இல்லை. அந்த மரங்கள் வேணும்னா மழை வேணும். ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த எப்படி எல்லாம் நீர்நிலைகளை நம்ம தேக்கி தேக்கி வைக்கணும். நம்ம தமிழன் எவ்வளவு அறிவுடையவனாக இருந்தான். அகழின்னு சொன்னான், ஆழ்கிணறுன்னு சொன்னான், இளஞ்சின்னு சொன்னான், கட்டும் கிணறுன்னு சொன்னான், கண்மாயின்னு சொன்னான், கலிங்குன்னு சொன்னான், கால்னு சொன்னான், கால்வாயின்னு சொன்னான், குட்டை என்று சொன்னான், குட்டம் என்று சொன்னான், குண்டு என்று சொன்னான், குட்டம் என்று சொன்னான், குமிழி ஊற்று என்று சொன்னான், குளியல் குளம் என்று சொன்னான், பாசன குளம்னு சொன்னான், ஊதும் என்று சொன்னான், கூவல் என்று சொன்னான், கேணி என்று சொன்னான், சிறை என்று சொன்னான், சுனை என்று சொன்னான், சேங்கை என்று சொன்னான், தடாகம் என்று சொன்னான், தனி குளம் என்று சொன்னான், தாங்கள் என்று சொன்னான், திருக்குளம் என்று சொன்னான், தெப்பக்குளம் என்று சொன்னான், தொடு கிணறு என்று சொன்னான், நடைக்கேணி என்று சொன்னான், நீராளி, பொங்கு கிணறு, பொய்கை, மறுகால், வலயம், வாய்க்கால், ஆழிக்கிணறு, ஆறு, உரை கிணறு, ஊற்று, ஏரி, ஓடை, எப்பா இன்னும் எத்தனையோ சொல்லலாம். இப்படி நீர்நிலைகளுக்கு பெயர் வச்சதையெல்லாம் ரொம்ப அற்புதமா எடுத்து சொன்னார். இதை இன்றைய தலைமுறையினர் புரிந்து கொண்டு நாம் நடந்தோம் என்றால்தான் அவர் சொன்னது போல நீருக்கான 3ஆம் உலகப் போர் இங்கு வராது. இல்லை என்றால் நீருக்கான உலகப் போர் வரும். இன்னைக்கு ஆழ்கிணறுகள் மூலமாக அந்த நிலத்த நீர் அற்புதமாக ராஜன் ஐயா சொன்னாங்க. அந்த நீர் நிலைகளை இன்றைக்கு தோண்டி 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 அன்னைக்கெல்லாம் கிணறுதான் வெட்டுவோம் ஐயா. ஒரு அளவுக்கு 30 அடி தண்ணி வந்துரும். எங்க ஊர்ல எல்லாம் 10 அடியிலே தண்ணி வரும். ஆனா இன்னைக்கு 100 அடி அல்ல 1000 அடி போனாலும் தண்ணி இல்லாமல் போய்விட்டது. அந்த நிலையெல்லாம் ரொம்ப அற்புதமா எடுத்து சொன்னீங்க ஐயா. உண்மையிலே உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் தான் இன்றைக்கு தேவை. இந்த செய்திகள் எல்லாம் ஊருக்கெல்லாம் பரப்புகின்ற நம்முடைய மதர்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு உண்மையிலே என்னுடைய பாராட்டுதுகள். திருமலை வாசன் அப்படியே தேர்ந்தெடுத்து தலைப்பை கொடுத்து அதை மக்களுக்கு உதவுமாறு ரொம்ப சிறப்பா செய்வார். இன்றைய தலைமுறைக்குத்தான் இதை செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இதை ஏற்பாடு செய்த பள்ளிக்கும் தாளாளர் அவர்களுக்கும் பொறுப்பாளர் திருமலை வாசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. உங்கள் வருகைக்கு நன்றி. அருமையான கருத்து பகிர்வுக்கும் நன்றி. ஐயா ராஜசேகர் ஐயா, அம்மா முனைவர் வேலம்மாள் அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரியின் முதல்வர். நீங்க அவங்களுக்கு பதில் இன்டராக்ஷன் பண்ணலாம். அவருடைய இடைவிடாத மூச்சு விடாத தமிழ் சொற்களை கேட்டு நெஞ்சம் நெகிழ்ந்து போனேன்.
தமிழில் நீர் குறித்து மட்டுமல்ல, தமிழில் ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய சொற்கள் இருப்பது தமிழில் மட்டும்தான். நிறைய சொற்களுக்கு ஒரே பொருள் இருப்பதும் தமிழில் மட்டும்தான். அதனால்தான் தமிழை கண்டு ஜி.போப், வீரமாமுனிவர், கால்டுவெல், சேகன், பால்பெயர், எல்லித்துறை போன்ற பிற நாட்டு அறிஞர்கள் எல்லாமே தமிழ் கண்டு வியந்தது இந்த தமிழ் சொல் வளத்தை குறித்துதான். தமிழின் சொல் வளம் குறித்தும் தமிழின் சமூகவியல் ஆய்வு குறித்தும் ஐயா பரமசிவம், பேராசிரியர் பரமசிவம் அவர்கள் ஆய்வு செய்கிறார். அவர் கூட நாம எல்லாம் குளிச்சுட்டு வரன்றோம், குளிக்கிறோங்கிறோம். அது குளிச்சுட்டு வர்றதில்லை. அந்த சொல் என்ன அப்படின்னா, உடல் உழைப்பு வேலை வெப்ப பூமி. இது நம்முடைய வெப்ப பூமி. நாம ஐரோப்பிய கண்டத்தில் மாதிரி வெளிநாடுகள் மாதிரி நாம சன்பாத் கிடையாது. அவங்க எல்லாம் சன்பாத்ன்ற ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க. நாம எல்லாம் சன்பாத் கிடையாது, குளிர்தல். அப்ப உடல் உழைத்து வேர்த்து போன, வெப்பமாகி போன உடம்பை குளிர்வித்தல், அதான் குளிர்தல். நம்ம குளிச்சுட்டு வரணும்னு சொல்றோம் இல்லையா, அது குளிர்விச்சுட்டு வரோம், குளிர்தல். இப்படி நிறைய வேர்ச்சொற்கள், தமிழ் சொற்கள் நிறைய நிறைய புலங்கி கிடைக்கிறது. இது தமிழுக்கு நோக்கிய ஒரு சிறப்பு. அதுவும் அம்மா தொடர்ச்சியாக அந்த நீர் குறித்த சொற்களை ஊருணி, கேணி, கண்மாய், குளம், வாய்க்கால், இது குறித்து எல்லாம் அத்தனை சொற்களையும் தொடர்ச்சியாக சொன்னார்கள். அம்மா அவர்களுக்கு நன்றி. அது சமூகத்துக்கு பயன்படுத்தும். நன்றிம்மா, நன்றி. வேலம்மாள் அவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறது. ஆளுமைகள்லாம் அவங்க கருத்து பகிர்வும் மேலதிக கருத்துக்கள் சொல்றதும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிறது. வேலம்மாள் அவர்களுக்கும் ராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்த கருத்தாளர் மோகனா அம்மா அவர்கள். அதுக்கு முன்னாடி இது அடுத்த வார உரையாளரை அறிமுகப்படுத்தும் நேரம். மதர்ஸ் மெட்ரிக் பள்ளி 2 ஆண்டு காலமாக பாகிஸ்தான் என்ற பெயரில் ஏதோ ஒரு வெல்னஸ், ஒரு நலத்துக்காக மாணவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு செய்தியை நல்ல ஆளுமைகளோடு ஒரு புதிய தலைப்பில் சொல்லி கொண்டு வருகிறது. இது வாரம் 3 நாட்கள் நடந்து கொண்ட நிகழ்வு இப்போ மறுபடியும் மறுவாழ்வுக்காக எல்லாம் திரும்பி கொண்டிருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை 11 மணிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்த வாரம் ஞாயிறு காலை 11 மணிக்கு 190வது வலையரங்கு முனைவர் பொன் அன்பரசு அவர்கள், உதவி பேராசிரியர், OMCA காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், சென்னை. அவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, உடற்கல்வியின் மகத்துவமும் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு பள்ளி மற்றும் மனித இனத்திற்கு அதன் பங்களிப்பும். ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஏன்னா பள்ளிகள் மாணவர்கள் திரும்பிட்டாங்க, ஆனா வரும்போது வேற ரூபத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், எந்த எஜுகேஷனும் கொடுக்க முடியாது. இப்போ பேக் டு ஸ்கூல் வந்துட்டாங்க, பேக் டு பிசிக் வந்துடுச்சான்றது தெரியல. மறுபடியும் அவர் உடல் அளவில் மனதளவில் அவர்களை தயாரிப்பதற்காக, அந்த உடற்கல்வியின் முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் சொல்வதற்காக முனைவர் பொன் அன்பரசு அவர்கள் இசைவு தெரிவிச்சிருக்கிறார். ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு தலைப்பு. அந்த மெட்டீரியல், அந்த சாம்பிளுக்குள்ளார நம்ம என்னெல்லாம் கொண்டு போக முடியும், அதை எப்படி மறுபடியும் ஒரு உண்மையான ஒரு உடல் வாக்குவோட, ஒரு நல்ல மனநிலையோடு, உடல்நிலையோடு மாணவர்களை வகுப்பறைக்குள் அமர வைப்பது என்ற ஒரு நோக்கில உடற்கல்வியின் மகத்துவமும் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு பள்ளி மற்றும் மனித இனத்திற்கு அதன் பங்களிப்பும், வேல்யூ அண்ட் இம்பாக்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹெல்தி ஹியூமன் லைஃப் என்ற தலைப்புல பேசுறதுக்கு இசைவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐயா முனைவர் பொன் அன்பரசு அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். அடுத்த கருத்தாளர் மோகனாம் அவர்கள். வணக்கம்மா. ஐயா நான் பள்ளி வளாகத்துல அன்றாடம் சந்திப்பேன். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அவரை பார்க்கும்போது ஒரு புதிய பரிமாணத்துல அவரை பாக்குற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா பள்ளியில வளாகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இளமையும் துள்ளலோடும் ஒரு எங்க பள்ளியிலே ஒரு ஜூனியர் வயசுல ரொம்ப இளம் ஆசிரியர்னா அவரை தான் சொல்லணும். ரொம்ப குதூகலமாவும் ரொம்ப ஒரு உற்சாகத்தோடையும் பேசும்போது நல்ல ஒரு ஹியூமரஸ் சென்ஸ் இருக்கும். பேசும்போதே ரொம்ப சிரிக்க தூண்டும், அதே போல சிந்திக்கவும் தூண்டும். அந்த மாதிரி பேச்சிலேயே நல்ல ஒரு இது எல்லாமே அவர்கிட்ட மொத்த பிறப்பிடம்னு சொல்லலாம். அவரை நிகழ்ச்சி தொகுப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா நிகழ்ச்சி, எங்க பள்ளியில நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொகுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர் தான். அவரை நான் முன்னால பாத்துட்டு வரேன். இன்னைக்கு என்னவோ அவர்கிட்ட ஒரு சீரியஸ்னஸ் தெரிஞ்சுது. ஏன்னா தலைப்பு தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீரோட அவசியம், நீரை எந்த அளவுக்கு இன்னைக்கு எதை நோக்கி நல்லா தெரியும். நமக்கு நீரோட அவசியம் தெரியும், தெரியாதவர்கள் கிடையாது. இதனால என்ன பாதிப்பு வரும்ன்றதும் நல்லா தெரியும். இருந்தாலும் அதனுடைய சீரியஸ்னஸ் புரியாம மக்கள் இந்த சமூகமும் மக்களும் நடந்துக்கிறாங்கன்னா எனக்கு தோணுது. படித்தவர்கள் ஆகட்டும்,
படிக்காதவர்களாகட்டும் எத்தனையோ விழிப்புணர்வு ஊர்வலங்களாகவே போய்விடுகிறது. இதெல்லாம் நிறைய பாம்ப்ளெட்ஸ் வச்சு அதை வச்சு இதை வச்சு நிறைய அதுக்கான விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றோம். எல்லாமே அந்தந்த இடத்துல, அதாவது அந்த நேரத்தை பத்தி ஆமா ஆமான்னு சொல்லிட்டு மறுபடியும் நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ என்று கூட தோன்றுகிறது. அதனுடைய ஒரு உண்மையில ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் இது. நம்ம சொல்றோம், சாதாரணமா நம்ம சொல்றோம், 1 மணி நேரம் நம்ம பேசுறோம். இல்ல, 1 மணி நேரம் இந்த பேச்சோட தாக்கம் ஒவ்வொருத்தரும் உணர்வு பூர்வமாக உணர வேண்டும். அவங்களுடைய ரத்த நாளங்களில் கலக்கணும். அதை உள் உணர்வோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் ஒவ்வொருவரும். அப்படி ஒரு நிலை வந்தால் மட்டுமே இந்த நீர் மேலாண்மை ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கிறது கூட பெரிய விஷயம் அல்ல. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது, தெரிந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஏன் அதை நாம அதை பின்பற்றுவதில், அதை கடைபிடிப்பதில் ஏதோ சில நடைமுறை சிக்கல்களா என்ன என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. உண்மையிலேயே தலைப்பானது ரொம்ப வெயிட்டான தலைப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரமான ஒரு விஷயம்தான் இது. ஆனா இது நமக்கு சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம சந்ததியினருக்கு குடிக்க கூட தண்ணி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஒரு சூழல்ல தான் எதை விட்டுட்டு போறோம். நமக்கு நிறைய பணம், காசு, சொத்து இதெல்லாம் விட்டுட்டு அதை போன இது பொருளை தேடி மனிதன் பொருளை தேடுறதுலதான் ரொம்ப அக்கறை செலுத்துறான். பணம், பொன், பொருள்ல. ஆனா அதெல்லாம் இருந்து நாளைக்கு அவனுக்கு தண்ணி கிடைக்குமா, நமக்கு வரக்கூடிய அந்த சந்ததிகளுக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்றத நோக்கி யாருமே சிந்திப்பது கிடையாது. கண்டிப்பா இதை ரொம்ப 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 வேல்யூபிளான டாபிக். ஐயா கிட்ட இன்னைக்கு சீரியஸ்னஸ் அதனாலதான் நான் ரொம்ப என்னால பார்க்க முடிஞ்சது. நினைச்சேன் ஒருவேளை இந்த தலைப்போட ஐயா ஒன்றி விட்டாரோ என்றுதான் எனக்கு தோன்றியது. உண்மையிலேயே ரொம்ப அழகா சொன்னாரு, ரொம்ப தெளிவா சொன்னாரு, ரொம்ப சீரியஸா சொன்னாரு. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மிக சிறப்பா இருந்தது உங்க உரை. நன்றிம்மா, நன்றி. ஐயா வணக்கம், நீங்க பேசலாம் ஐயா. என்னுடைய அறிவை எப்பொழுதும் அங்கீகரித்து அழகு பார்த்து உச்சிமுகரும் மோகனம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்கிறேன். அவர்கள் கூறியது போல் இனி அடுத்த தலைமுறை ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயம் நீரை சிக்கனப்படுத்தலாம், நீரை பாதுகாக்கலாம், நீரை சேமிக்கலாம். இது அடுத்த தலைமுறைக்கு வாழ்வாதாரத்துக்கான முன்பு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, நன்றி சார், நன்றி. மோகனம்மா சொன்ன மாதிரி இது ஒரு இயல்பான, ஒரு எளிமையான ஒரு தலைப்பு. எப்படி நம்ம நீரை கவனமாக கச்சிதமாக பயன்படுத்த வேண்டுமோ அப்படி ஒரு தலைப்பா மாறிடுச்சு. இது சமுதாய ஒரு தலைப்பாக, சாடல் தலைப்பாக, அரசியல் தலைப்பாக போயிடுச்சு. நம்ம யாரையாச்சும் குத்தம் சொல்லணும்னா வச்சுக்கலேன், இருக்கிறவங்க எல்லாரையும் குத்தம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ ஆட்சியில இருக்கிறவங்களையும் இல்லாதவங்களையும் இருக்க போறவங்களையும் நம்மையும் ஒருத்தருக்குமான ஒரு 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 மெஷருக்கான ஒரு தலைப்பு. அதுல எதையும் நம்ம மாத்தியும் சொல்லக்கூடாது, ஆனா கண்டிக்கவும் செய்ய வேண்டும். அதனால ஒரு சீரியஸா எல்லாத்தையும் அழகாக கண்டிச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும், ஒரு தனி மனிதனுக்கும் மக்கள் இயக்கமா மாறுறதுக்குமான செய்திகளை சொல்ல வேண்டியதாக மிகவும் கவனமான ஒரு தலைப்பாக மாறிவிட்டது. நன்றிமா, நன்றி சார். ரொம்ப இந்த தலைப்பை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணீங்க. நிஜமாலுமே இது கஷ்டமான சூழல், கஷ்டமான வேலை, அது சிறப்பா செஞ்சீங்க. நன்றி சார், நன்றி. அடுத்த கருத்தாளர் இருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கருத்தாளர் வணக்கம். வணக்கம். அடுத்த கருத்தாளர் பள்ளியின் தாளாளர் இணைவார். அவரு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மார்னிங் சார். இன்னைக்கு ராஜசேகர் ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசியிருந்தார் சார். நீரின்றி அமையாத உலகு அப்படின்றத எவ்வளவு முக்கியம், தண்ணியினுடைய முக்கியம் என்ன அப்படின்றத மிகவும் சிறப்பா சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பேசுற ஒரு இதுலயும் நம்முடைய தமிழனுக்கும் தண்ணிக்கும் உள்ள ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு இது எந்த அளவுக்கு இதுவா இருந்திருக்குது அப்படின்றத மிகவும் தெளிவா அழகா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தா அதனுடைய வாட்டர் லெவல், நம்மளுடைய பாடியில எவ்வளவு வாட்டர் லெவல் இருக்குது, இந்த பூமியில எவ்வளவு வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்றது அந்த மெஷரிங்,
ஸோ எல்லாத்துலயுமே அது ஒரு 71% அப்படின்றத வந்துட்டு அவர் அழகா தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா ஸோ திருவள்ளுவர் வந்துட்டு அந்த காலத்திலேயே வந்துட்டு நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தை எடுத்தது வந்துட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வருங்கால சங்கதிக்கு தண்ணியே வைக்காம நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸை ஒருத்தரும் கொடுத்து ஒரு நாளும் நம்ம தண்ணியை எப்படி சேமிக்கணும், நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வரும் சங்கதிக்கு தண்ணியாவது வச்சுட்டு போங்க, வச்சுட்டு போறதுக்கு உண்டான ஒரு இது ஒருத்தருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்குற அளவுக்கு அவர் சிறப்பா சொல்லியிருக்காரு. மிஸ்டர் ராஜசேகர், ரியலி கிரேட். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். மிக்க மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜசேகர். நன்றி சார், நன்றி சார், நன்றி. மிகவும் மிகவும் மகிழ்ச்சி சார். பல $100, பல $1000 செலவு பண்ணி பல கோள்களை ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா தரவு எழுதி அதனுடைய முடிவு இந்த கோளில் நீர் இல்லை, நீர் இல்லாததால் உயிர் வாழ முடியாது என்ற தரவு. அதுக்கு இவ்வளவு தூரம் தேவையில்லையே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரே லைன்ல சொல்லிட்டாரு. நீங்க இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நூலை படித்திருக்கலாமே, திருக்குறளை படித்திருக்கலாமே ஒரு கருத்து, ஒரு ஆய்வு கட்டுரையில படிச்சேன் நான். இவ்வளவு பொருட்செலவு $1000 எல்லாமே அதுக்கு மேல எல்லாமே செலவு பண்ணி ஒரு ஆய்வு முடிவு என்ன இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு செய்தி, ஒரு ஆய்வு விளைவுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமான்ற மாதிரியான செய்திகள் எல்லாமே இருக்கு. நம்ம முன்னோர்கள், நம் தமிழர்கள் நிஜமாலுமே அந்த தொலைநோக்கு பார்வையிலும் சரி, எதிர்கால சமுதாயம் இயங்க வேண்டும், நம்மளுக்கு அப்புறம் அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா கூட, இதெல்லாம் முறைப்படுத்தலைன்னா கூட அவங்க இயங்க வேண்டும் என்று திட்டமிட்டதால் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தப்பு பண்ணி நம்ம என்ன பண்றோம், நமக்கு வாழ்வாதாரம் எல்லாமே திட்டவட்டமா கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் தெரியாது. ஏற்கனவே ராஜன் ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய பேரம் பேத்தியுடைய தண்ணி எல்லாம் இப்பயே நம்ம என்ன பண்ணிட்டோம், உறிஞ்சி எடுத்துட்டோம். இதுக்கப்புறமாச்சும் அவங்களுக்காக விட்டு வைக்க வேண்டும். ராஜசேகர் ஐயா, நம்ம இப்போ நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுடைய நிறைவு கருத்து. இதுவரை நீரின்றி அமையாத உலகு என்ற உலகைக்கே ஒரு பொருத்தமான தேவையான தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள். நான் அது குறித்து என்னால் இயன்ற எளிய கருத்து, அதாவது நீர்மைனாலே எளிமையான கருத்தை இங்கு எடுத்து வைத்தேன். அதில் எத்தனையோ கருத்துக்கள் விடுபட்டிருந்தாலும் இதில் தொடர்பு கொண்ட கருத்தாளர்கள் மூலமாக நானும் தெரிந்து கொண்டேன். மிக இந்த நிகழ்ச்சி முதன்முறையாக நான் வலையரங்கில் பேசுகின்ற நிகழ்ச்சி இதுதான். என்னை முதலாக அனைவரும் பார்த்து செய்து என்னுடைய கருத்தை கேட்டு செய்த மோகனம்மா அவர்களும், ஐயா தொகுப்பாளர் திருமலை வாசனை அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சி தமிழ் சமூகத்துக்கும் இந்திய சமூகத்துக்கும் பெரும் உந்து சக்தியாக, பெரும் விழிப்புணர்வாக, பயன்பாட்டு திறன் கொண்டதாக அமைந்திருக்கும் என்பது அனைவரும் அறிந்த சின்னம். இந்த நிகழ்ச்சி மென்மேலும் வளர வேண்டும். இன்னும் புதிய புதிய கருத்தாளர்களை, அறிவு சார்ந்த ஆளுமைகளை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள். இதில் இன்னிலிருந்து நானும் இணைந்ததில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இனி தொடர்ந்து இந்த வலையரங்கை நான் கண்டுகளிப்பேன், பின்தொடர்வேன் என்பதை உறுதி கூறுகிறேன். ஏனென்றால் நிறைய சான்றோர்களில், குறிப்பாக தற்போதைய சூழலில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண் கருத்தாளர்களும் இதில் பங்கேற்று செய்திருக்கிறீர்கள். அதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இனி இன்னும் புதிய புதிய ஆளுமைகளை நான் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். அதைவிட நாங்கள் சொன்னதை தொகுத்து மிக செப்பமுறை அதை கோர்வையாக பார்வையாளர்களுக்கு சொல்லும் ஐயா திருமலை வாசன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சி கண்டுகளித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி சார், நன்றி. ஒரு செய்தியோட, அது மூதாதையர் அந்த செய்தியோட நான் அந்த பகுதியை நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ ஒரு யுகத்துல மனிதன் முரண்பட்டு போவான். அது இந்த யுகமா கூட இருக்கிறதா, இதுதான் கலியுகன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா கூட மனிதன் பயன்பாட்டுக்கு வர வேண்டும். ஒரு நாள் மனிதன் மரத்தையும் நிலத்தையும் நீரையும் கூறு போட்டு விற்பான்.
அதனால அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, அப்போ எல்லாமே ஒரு கோயில் வச்சாங்க. கோயில் வச்சு அதுல அருகி வரும் மரங்கள், எதிர்காலத்துல மருத்துவ மரங்கள் பயன்படாம இது இல்லாமல் போகும் என்ற மரங்கள் எல்லாமே கோயில் விருட்சங்களாக வைத்து மனிதனிடமிருந்து நம்ம மூதாதைகள் மரங்களை காத்தார்கள். நீர்நிலை எப்படியா இருந்தாலும் எதிர்காலத்துல இந்த மக்கள் தொகை பெருக்கத்தாலும் மனிதனுடைய மாறுபட்ட வாழ்க்கையாலும் நீர்நிலைகள் போய்விடும் அந்த சூழல்ல ஒரு கோயிலுக்கு மரம் வச்சு விருட்சமாக காத்தது மாதிரி நீர்நிலையை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா நீர்நிலையும் காக்க முயற்சி செய்தார்கள். எல்லா கோயிலுக்கும் குளம் இருக்கும், கிணறு இருக்கும், ஏரி இருக்கும், எதுவுமே இல்ல கூட திருச்செந்தூருக்கு பாருங்க கடலே தீர்த்தமாக இருக்கிறது, அதை பாழ்படுத்த கூடாதுன்ற மாதிரியான வச்சாங்க. அதுக்கப்புறம் நிலம் எப்படியா இருந்தாலும் எதிர்காலத்துல எல்லா நிலத்தையும் கூறு போட்டுருவான்றதால எல்லா கோயிலுக்கும் நிலம் வைத்தாங்க. கண்டிப்பா பயிரை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறையில் அது விற்க முடியாதுன்றதால அதுவும் நம்ம முன்னோர்கள் அவங்க பண்ண எல்லா ஏற்பாடுமே சிறப்பாக இருக்கிறது. இன்று வரைக்கும் நம்மளுக்கு வாழ வழிவிட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் புதுசா பண்ணலனா கூட ஐயா சொன்ன மாதிரி மேற்கோள் காட்டினாங்க, அவங்க விட்ட வேலைகள் நம்ம தொடர வேண்டும். வேலைகளை தொடர முடியவில்லை என்றாலும் அவர்கள் அமைத்த நீர்நிலைகளை காக்க வேண்டும். நீர்நிலைகளை காக்குவது மட்டும் இல்லாம அதோட வழித்தடங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தடுக்க கூடாது. நீர் மரத்தோடு தொடர்புடையது, மரம் உலக வெப்பத்தோடு தொடர்புடையது. எப்படி இயற்கை சமநிலை வேண்டுமோ மனிதனுக்கும் சமநிலை வேண்டும். வெளியில எப்படி இயற்கை இருக்கிறதோ மண் இருக்கிறதோ உடலும் இருக்கிறது, இங்கேயும் அங்கேயும் சமநிலை பெற வேண்டும். மனிதன் இயற்கையை சுயநலத்திலாவது காக்க வேண்டும். எதிர்கால தலைமுறைக்கு நல்ல இயற்கை சூழலையும் நல்ல ஒரு ஒரு வாழ வேண்டிய ஒரு நீர் உணவு மூணுமே, அந்த உணவும் நீரும் கிடைக்கக்கூடிய அளவிலாவது அவர்களுக்கு நம்ம வழிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கிலும் இந்த வலையரங்கு ஒரு சிறப்பான ஒரு வலையரங்காக, அனைவருக்கும் ஒரு ஏற்புடைய ஒரு வலையரங்க, ஒரு புரிதல் வலையரங்காக, புரிதல் கேட்டதோடு போகாம இன்னிலிருந்து செய்கைகள் இறங்க வேண்டும். அவங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கும், அங்க நீர்நிலை எப்படி இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மக்கள் இயக்கமாக பண்ண முடியுமா? இப்போ நம்ம வீடு எங்க இருக்கு, இது மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா பள்ளிகள், கல்லூரிகள், ஆசிரியர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த நீர்நிலைகளை காப்பதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியோடு இன்றைய வலையரங்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது அம்மா அவர்கள் நீர்நிலைகளுக்கான சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த காக்கிறது எல்லாமே அது மாதிரி நீருக்கு மட்டுமே தமிழில் இருக்கும் பிற சொற்களை மட்டும் சிறிது கூறி இந்த வலையரங்கு நிறைவு ஒரு முழுமையா கிடைச்சிடும். நீர்நிலைகளுக்கு எல்லாத்துக்குமான தமிழ் வார்த்தைகள் கிடைத்து விட்டது. நீருக்குமான வார்த்தைகளோடு இந்த பகுதியை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நீருக்கு தமிழிலே இருக்கும் மறுபெயர்கள் 101க்கு மேல இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் படிச்சு நம்ம நிறைவு செய்யணும். ஏற்கனவே எல்லாருடைய சண்டே ரொம்ப தூரம் எடுத்துக்கிட்டாச்சு. சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி, பள்ளிக்கு வந்து இங்க கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிக்கலாம். இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுப்பார். நிஜமாலுமே உங்களை சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா சில பேர் பேச்சளவில் இருப்பாங்க, ஆனா நீங்கள் களத்தில் இருக்கிறீர்கள், சமுதாயத்தோடு நிற்கிறீர்கள், மாணவர்களோடு இரண்டரை கலந்து சமுதாய பணியில் இருக்கிறீர்கள். உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். நான் நேற்று உங்களோட சொன்ன மாதிரி உங்க அனைத்து சமுதாய பணியிலும் உங்களுக்கு உதவியாக மதர்ஸ் பள்ளியும் நானும் இங்கு இணைந்த ஆளுமைகளும் இருப்பார்கள். நீருக்கு வழங்கும் வேறு பேர்கள் அப்பு, அம்பனம், அம்பு, அமுது, அயம், அரி, அலம், அலர், அலகம், அலறு, அரல், அனல் மாற்றி, ஆப்பு, ஆபம், ஆருவம், ஆலம், ஆழி, இதடி, இதம், இறை, உதகம், உதம், உதுக்கம், உந்தி, உளம், உவரி, உமி, கஞ்சம், கம், கமலம், கருப்புரம், கவந்தம், கலாலயம், கீரம், குசம், கையகம், கோமலம், சாடக்காரி, சம்பரம், சரம், சரளகம், சலம், சலிலம், சிந்து, சிவம், சீதம், சூமம், செம்மல், தகடி, தாமரம், தாரம், தோணி, தோயம், நலிதம், நளினம், நாரம், நீசகம், நீரம், நீவரம், நெருப்புக்கீரை, பயசம், பயசு, பயம், பயன், பாணி, பாணிதம், பாதம், பாயம், பாவனி, பீவை, புனல், புயல், புனல், புனை, பூதம், பேயம், பேரை, மது, மாபகம், மாரி, மேகம், மை, யா, வசி, வயம், வருணம், வளாகம், வலம், வாணி, வால், வாசம், வாயம், வார், வார்த்தரம், வாரி, வாருவகை, விடம், வேது. பாருங்க சார், நம்ம எப்படியா இருந்தாலும் தண்ணி நம்ம மறந்துடணும்னு சொல்லி இது மாதிரியான இடத்துல தண்ணிக்கு மட்டுமே இவ்வளவு பேர், தண்ணியை சார்ந்த இடங்கள் அதுவும் 100க்கு மேல போகுது. நிஜமாலுமே இந்த வலையரங்கு பிளஸ்ட் வலையரங்கு சார். உங்களால் இந்த வலையரங்கு சிறப்பு பெற்றது. இன்று கருத்துக்குரிய ராஜன் ஐயா அவர்களுக்கும், வேலம்மல் அம்மா அவர்களுக்கும், மோகன் அம்மா அவர்களுக்கும்,
மோகன் ஐயா அவர்களுக்கும் இன்று இணைந்த அனைவருக்கும் உங்கள் இந்த நாளை சிறப்பான ஒரு நாளதாக, நிஜமா நிறைய டைப் பேசினா கூட இயற்கை சார்ந்த ஒரு தலைப்பு வரும்போது, பூமி சார்ந்த ஒரு தலைப்பு வரும்போது, இயற்கை சார்ந்த தலைப்பு வரும்போது அது உள்ளார்ந்த ஒரு 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 பெருமிதம் இருக்கிறது. அந்த பெருமிதமே என்னது அப்படின்னா அந்த நாளை சிறப்பாக மாற்றிக் கொள்கிறது. இந்த வலையரங்க உங்கள் பேச்சால் நாங்கள் பெருமைப்படுகிறோம் என ஒரு முக்கியமான தலைப்பை, எதிர்காலத்துக்கு தேவையான தலைப்பை இன்னைக்கு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் உரைத்திருக்கிறோம். நீங்கள் அருமையாக உங்கள் சேவையை செய்திருக்கிறீர்கள். நிஜமாலுமே ஒரு கஷ்டமான தலைப்பு, இந்த காலகட்டத்துக்கு, இந்த நேரத்துக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு தர்க்கமான ஒரு தலைப்பு. அதையும் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நினைவூட்டி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எங்கிருந்து தொடர வேண்டும் என்ற ஒரு வழிமுறையோடு இந்த வலையரங்கை ஒரு சிறப்பான ஒரு புரிதல் வலையரங்க மாற்றினீர்கள். நன்றி சார், வணக்கம். அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் காலை 11 மணிக்கு முனைவர் பொன் அன்பரசு அவர்களோடு உடற்கல்வியின் மகத்துவம், ஆரோக்கிய வாழ்க்கைக்கு பள்ளி மற்றும் மனிதனத்திற்கு அதன் பங்களிப்பும் என்ற தலைப்பில் சந்திக்கலாம், சிந்திக்கலாம். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகுக. வணக்கம் சார்.